வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்த இன்றைய விழா நாயகர் அவர்களுடைய சிறப்புரை எல்லாருமே டிவியில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அவரை பற்றி நீங்கள் தெரிந்திராத சில தகவல்கள் அப்படின்னு நான் நினைக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் அப்படின்னு ஏபிசிடி 26 எழுத்துக்கு ஒவ்வொன்று சொல்லலாம். அதே மாதிரி ஏபிசிடி 26 எழுத்துக்கும் ஒவ்வொரு பணியை செய்யக்கூடியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். கிரிக்கெட்டர், ஆல் இண்டியா கிரிக்கெட் டீமில் வந்து விளையாடினவர். அந்த பழைய தலைமுறைக்கு தெரியும். ரவி சாஸ்திரி, அசாருத்தீன் இவங்களோடலாம் கிரிக்கெட் விளையாடியவர். கிரிக்கெட் வர்ணனையாளர், ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, சன் நியூஸ்லாம் கிரிக்கெட் வர்ணனையாளர். ஆனந்த விகடன் பத்திரிகையில் இதுவரைக்கும் 17,000 ஜோக்ஸ் எழுதியிருக்கிறார். 17,000 ஜோக்ஸ் ஆனந்த விகடன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு. விளம்பர மாடல்களாக நடிச்சிருக்கிறாரு. ஸ்டாண்டப் காமெடியன், விஜய் டிவி, சன் டிவி எல்லாமே பார்த்திங்கன்னா 1000 நிமிஷம், 2000 நிமிஷம், 3000 நிமிஷம் தான். ஜெயா டிவியில் வந்து அரிகிரி அசம்பிளின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. 4000 நிமிஷம் கண்டினியூஸாக நடத்திருக்கிறாரு. அதே போல் ரேடியோ மிர்ச்சி, அதே மாதிரி சூரியன் எஃப்எம் இதெல்லாம் வந்து ஆர்ஜேவா 5000 ஷோக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு ஆர்ஜே. அப்புறம் சார் ஆர்ஜேனோட ஞாபகம் வருது, ஆர்ஜே பாலாஜி இப்போ தான் கருப்புன்னு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. நீங்கள் சிகப்புன்னு ஒரு படம் எடுத்து கார்த்தியை வச்சு எடுங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அடுத்து நாடக எழுத்தாளர், திரை விமர்சகர், திரைப்படங்களுக்கெல்லாம் விமர்சனம் சொல்கிறவர். ப்ளூ சட்டை மாறன் அல்ல, பிளாக் சட்டை மாறன். அது மாதிரி திரைப்பட நடிகர், பல விஜய் படங்களில் நல்ல படங்களில் நடிச்ச யூத், தூள், எதிரி, தியா வேலை செய்யணும், குமார் படங்களெல்லாம் வந்து நகைச்சுவை வேடத்தில் நடிச்சிருக்கிறாரு. பள்ளி கல்லூரிகள் தனியார் நிறுவனங்களில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். கமலஹாசனை விட இது ஒருபடி மேலே. கமலஹாசன் எடுத்தது தசாவதாரம், எம்பெருமான் பெருமாள் எடுத்தது தசாவதாரம், இவர் எடுத்தது 26 அவதாரம். ஒவ்வொரு திறமை 26 அவதாரம் அவற்றை இருக்குது. அஷ்டாவதானி சொல்லுவோம், தசாவதானி சொல்லுவோம். இவர் வந்து 26 அவதாரம் எடுக்கக்கூடிய அற்புத மனிதர். இன்று நம்மிடையே நமக்காக உரையாற்ற வருகிறார். வணங்கி வரவேற்கிறோம். திருப்பூர் நகைச்சுவை மன்றம், நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மன்னிகள் எல்லாருக்கும் நமஸ்காரம். நிறையா சொன்னார் என்னை பற்றி. பேர் பாஸ்கி. இவ்வளவு அவர் சொன்னதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நான் யாருன்னு அடையாளம் தெரியலன்னா இப்போ ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த கேப்பை மட்டும் இவர் கலட்டாமல் இருந்திருந்தானா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். எல்லோரும் கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ஷோவுக்கும் என்ன ஒற்றுமை? ஸோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, உங்களுக்கும் ஷோவுக்கும் என்ன ஒற்றுமைன்னு. 2 பேருக்கும் ஒற்றுமை வந்து தலையில் முடி கிடையாது. 2 பேருக்கும் வேற்றுமை, அவருக்கு மூளை இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல. தெரிஞ்சவங்க ரொம்ப இல்லை. நான் 2வது வரை வந்துடுறேன். ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு வந்தேன் ஒரு வாட்டி போடுறதுக்கு. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வரேன். எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்டில். நந்தினி, பிரதீப், அவங்களுடைய பொண்ணு சாக்ஷி, அப்புறம் அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. ஃபேமிலி வந்திருக்காங்க எனக்காக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இப்போ வந்து இவ்வளோ சொன்னார் நம்மளை பற்றி. நான் உங்களுக்கு சொன்னேன் இதுதான் நான். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், இந்த கெட்டப் ஏன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்கல்ல, ஹரிகிரி அசம்பிளின்னு ஒரு நிகழ்ச்சி. அது 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கண்டினியூஸாக 3 வருஷம் டெய்லி வந்தது. அதோடைய 100வது எபிசோடு வருமா வராதான்னு தெரில. ஏன்னா எல்லோரும் கிண்டல் பண்ணியிருந்தோம். அப்போது 100 ப்ரோக்ராம் வந்தால் திருப்பதிக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன் வந்துன்னு வேண்டினேன். அது நல்ல வேளை 1000 வந்தது. ஸோ 100வது வந்தபோது மொட்டை அடிச்சுட்டு வந்தவுடனே நம்ம சிஎம் விஜயுடைய படத்தில் கரெக்டாக ஆஃபர் வந்தது இந்த தலைக்காக. அது என்னென்னா தொப்பி மாற்றுறது, பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் நடந்தது. பட் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. எதுக்குன்னா, நீங்கள் விளம்பரத்தில் நடிக்கணும்னாங்க. ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு கேட்டேன். ஹேர் ஆயில்னாங்க. நான் கேட்டேன், என்ன விளையாடுறீங்களா, கலாய்க்கிறீங்களா? இல்லை சார், உங்களை வச்சு ஒரு விளம்பரம் போடுறோம். பேப்பரில் மேகசீனில் 3 படம் வருது. முதல் படத்தில் உங்கள் படத்தை போடுறோம். 2வது எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே குச்சியாக முடி வருது. 3வது சும்மா பெரிய சித்தர் லெவலில் முடி. இதுதான் விளம்பரத்தில் போட போகிறோம் நாங்கள். சரி, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பேமெண்ட்லாம் கொடுத்தாங்க. விளம்பரத்தில் போஸ்ட் கொடுத்தேன். பேப்பரில் விளம்பரம் வந்தது. வந்ததுக்கப்புறம் பெரிய ஃப்ளாப்பு. ஒரு பாட்டில் கூட வைக்கல. என்ன பண்ணிட்டாங்க, 3வது படத்தை முதல்ல போட்டு என் படத்தை கடைசியில் போட்டான். நல்ல முடி இருக்கிறவன் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணால் ஃபுல்லாக கொட்டி குச்சியாகி கடைசியில் பாஸ்கி மாதிரி ஆகிடும்.
இந்த மாதிரி நிறையா. அப்புறம் என்ன ஆச்சு, இதை வச்சு இன்னொரு விளம்பரத்தில் கூப்பிட்டாங்க. அது என்னன்னா விம்மு விளம்பரம். விம்மில் வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு துளி விம் போடுவோம்ல. நான் இருக்கிறது சென்னையில் மயிலாப்பூர்ன்ற ஒரு ஏரியா, கபாலீஸ்வரர் கோயிலெலாம் இருக்குல்ல, பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். அப்போது அந்த விம்மு விளம்பரத்தில் வந்து எல்லா மொழியிலையும் வருது, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா எல்லாத்துலேயும் வருது. சரி, இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தில் நடித்து ரொம்ப ஃபேமஸ் நினச்சின்னு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயினே இருந்தேன் ஆட்டோ பிடிக்கிறதுக்கு. பக்கத்து வீட்டில் ஒரு மாமி என்ன பண்ணாங்க, பாஸ்கி நேற்று தான்ப்பா உன்னுடைய விம்மு விளம்பரம் பார்த்தேன், ரொம்ப ஜோராக இருக்குன்னாங்க. ஏன் நானே பார்க்க பாத்திரம் மாதிரி இருக்கேன் நான் கேட்டேன். சிரிச்சு என்ன சொன்னாங்க, நல்லா இருக்குப்பா அந்த விளம்பரம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு, வீட்டில் வேலைக்காரி ஒரு வாரமாக வரவே இல்லை, 4 பாத்திரத்தை கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துட்றியான்னாங்க. வந்ததுக்கும் நான் ஏன் அப்படியே பாத்ரூமும் க்ளீன் பண்ணிட்டான்னு, இல்லை அதுக்கு கணேஷ் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கார், அதனால் நான் வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்லாம் நினைக்கிறதே கிடையாது. இப்போ விடுங்க, 1980, 70 நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ரொம்ப ஃபேமஸ் விளம்பரம் ஒன்று வரும். என்ன ஆச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன ஆச்சு, குழந்தை அழுதுது. அது என்னது, நிறைய லேடிஸ் இருப்பாங்க, வேறு வேறு வயசு. அந்த விளம்பரம் வுட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர். நமக்கு மூளை வந்து ராங்காக தானே போகும். அந்த விளம்பரத்தை பார்க்குறேன், ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை அழுது, உடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன ஆச்சு, குழந்தை அழுதுது, வுட்வர்ட்ஸ் கொடுக்க சொல்லு, நீ குழந்தைய அறுக்கிச்சு அதுதான் கொடுத்தேன். கொள்ளு பாட்டி கேட்பாங்க, என்ன ஆச்சு, குழந்தை அழுதுது, வுட்வர்ட்ஸ் கொடுக்க சொல்லு, நீ குழந்தைய அறுக்கிச்சு அதுதான் கொடுத்தேன். எள்ளு பாட்டி கேட்பாங்க, என்ன ஆச்சு, குழந்தை அழுதுது, வுட்வர்ட்ஸ் கொடுக்க சொல்லு, நீ குழந்தைய அறுக்கிட்டு அதுதான் கொடுத்தேன். இந்த விளம்பரம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், இது என்ன குடும்பம்னே தெரில, அத்தனை லேடிஸும் வாழ வெட்டியாக பிறந்த வீட்டிலையே இருக்கேன். அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியை காமிச்சு ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அஷ்டம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், நடைமுறையில் நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு சொல்லி சிரிக்க வைக்கணும். இப்போ என்ன பயணத்தில் இருக்கேன்னா, ஒரு பக்கம் கிரிக்கெட் இந்தியா ஆர்டர் லெவலுக்கு வந்தேன். முதல்ல சின்ன வயசில் ஆரம்பிச்சது கிரிக்கெட், இந்தியா ஆர்டர் லெவல் வந்தேன், அது கடைசியில் போச்சு. அப்புறம் ஒரு 2 மாதத்தில் ஸ்ரீகாந்த், ரவி சாஸ்திரி, மனோஜ் பிரபாகர், அசாருதீன் எல்லோரும் டிவியில் பார்க்குறேன். அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு ஆடுறாங்க, நான் இந்தியாவில் ஆடினிருக்கேன். இதுதான் டிஃப்ரென்ஸ். அது கிரிக்கெட் ஆடுறேன்றவொன்னு எங்கள் ஏரியாவில், நீ தயிர் சாதம் கேஸு, உனக்கு கிரிக்கெட்டே வராது, இந்தியா ஆர்டர் லெவல் வந்தேன். சரி, கிரிக்கெட் போச்சு, விகடனில் ஜோக் எழுதலான்னு, அதுக்கெல்லாம் பிறவியிலேயே ரத்தத்திலேயே நகைச்சுவை இருக்கணும், வராது, 17,000 ஜோக். சினிமாவில் நடிக்க கூப்பிட்றாங்க, உனக்கெல்லாம் பர்சனாலிட்டி இல்லை, வராது, எதை கேட்டாலும் வராது, இன்னும் பாத்ரூம் வராதுன்னு தான் சொல்ல. ஸோ சொசைட்டியோடைய வேலை உங்களை மட்டும் தட்டுறது, அதை பற்றி கவலையே படாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு கட்சியில் சொல்கிறேன். சொல்கிறவங்க சொல்லினே இருப்பாங்க, நம்ம ஜெயிச்சோமா, கலக்கினோமா, நம்ம பண்ணினே இருக்கணும். இப்போ விஜய் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் வந்திருக்கார் ஒரு எய்மோட. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் கதறுங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். முதல் படம் அவரோட தான் நடித்தேன். அவர் ஷூட்டிங்கில் மாயாஜாலில் சென்னையில் ஒரு தீம் பார்க் இருக்குது, எஸ்கலேட்டரில் ஹீரோயினோட நடந்து வர்றார். நான் அப்போ இந்த கிண்டல் பண்ணுற ஹரிகிரி அசம்பிளி ஜெயலலிதா சிஎம், அப்போது நான் 100 எபிசோட் பண்ணிட்டேன். அப்போது என்னை முதல்ல கூப்பிட்டாங்க, இந்த தலையை பார்த்து யூத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க. நான் ஒரு வாரத்தில் கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கேன். அவர் எஸ்கலேட்டரில் வரவர் எப்படின்னார், நான் திரும்பி பார்க்குறேன், யாரை கூப்பிட்றீங்கன்னு. இல்லை உன்னதான்னார். விஜய் வந்து என்னதான்னார், என்னையா. நேராக வந்தார், பக்கத்தில் வந்துட்டு, எங்கள் அம்மாவுக்கு உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு. தேங்க்யூ சார், சூப்பராக பண்ணுறீங்க சார், தேங்க்யூன்னு. நீங்கள் என் நிகழ்ச்சிக்கு வரலாமே சார். சார், நான் சாதாரண நிகழ்ச்சிக்கே யோசிப்பேன் போகிறதுக்கு, நீங்கள் கழுவி ஊற்றுறீங்க எல்லாரையும், அதில் எப்படி சார் வருவீங்கன்னார். அந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டு பிடிச்சி, அப்புறம் அவர் கேரவேனில் இருக்கிறச்சே நான் வெளில நின்றுந்தேன். அவர் ஷார்ட் வரும்போது என்னை உள்ளே கூப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பயங்கரமாக பேசிவிட்டு, நீங்கள் வெளிலலாம் நிற்காதீங்க சார், நீங்கள் இங்கேயே இருங்க சார் சொல்லிட்டு உள்ளே வந்து தமிழன் படத்தை பற்றிலாம் பேசி 2001 சொன்னேன், நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சார்ன்னு. தமிழன் படத்தில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுறணும்னு சொல்லினே இருப்பார். அப்போ சொன்ன அவர்கிட்ட சிரிச்சுட்டு விட்டார். இன்றைக்கி பார்த்தா கரெக்டாக நடந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துன்னு போகிறது. ஒரு நிகழ்ச்சிக்கு ரீசெண்டாக போனேன், 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், 7:15 வரைக்கும் ஆரம்பிக்கல.
ஓடுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க, ஆரம்பிக்கல. நான் இந்த ஓரத்தில் உட்காந்துருக்கேன், அந்த ஓரத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிறார். அந்த ஓரத்தில் உட்காந்துருக்கவர் யாருன்னே தெரில எனக்கு. அவர் வாலண்டியரை கூப்பிட்டார், தம்பி ப்ரோக்ராம் 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், மணி 7:15 ஆச்சு, இன்னும் ஏன்ப்பா ஆரம்பிக்கலன்னு. அந்த வாலண்டியர் சொன்னார், நாங்கள் சீஃப் கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். யார் சீஃப் கெஸ்ட்டு? கலெக்டர் ராமகிருஷ்ணன். யோ, நான் தான் ஏன் ராமகிருஷ்ணன்? நான் இருந்தால் வர கெஸ்ட்டுக்கு க்ரௌடு தெரிலன்னா பரவாயில்ல, க்ரௌடுக்கே சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரில. ஸோ அந்த லெவல் அது ஒரு பக்கம் போகுது. இந்த டைம் கீப்பப் பண்ணுறதுக்கு நிறைய நீங்கள் எந்த ப்ரொஃபஷன் எடுங்க, டாக்டர், டீச்சர், பிச்சைக்காரன், லாயர், எல்லாத்தையுமே காமெடி இருக்கும். எங்கள் நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன், எனக்கு கிரிக்கெட்டில் வேலை கிடச்சிது. அங்கே 10 மணிக்கு பேங்க்கு, ஒருத்தர் 10:45 வர்றார். யார்? ஸ்டாஃப். டெய்லி மேனேஜர் கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா தம்பி மணி இன்னும் 10:45 ஆகுது, 10 மணி ஆஃபீஸு, நீ என்ன ஜாலியாக டெய்லி லேட்டாக வர? சார் தப்பான்னு வச்சுக்காதீங்க சார், வீட்டை விட்டு வெளில சைக்கிளில் வருவேன், ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்பேன், அங்கே தெரிஞ்ச நண்பர் ஒரு பஸ் ஸ்டாப்பில் விடுவார், அங்கே பஸ்ஸு பிடிப்பேன், அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு வருவேன், ஸ்டேஷனில் ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டு இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி இங்கே வரேன் சார், அதனால தான் எனக்கு 11 மணி ஆகுது வரத்துக்கு. அப்படியா, சரி போய் சீட்டில் உட்காருன்னு. இப்போ கிளம்பினா தான் சார் வீட்டுக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கணும். ஸோ நான் 4000 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், எல்லாம் செலிப்ரிட்டிஸ் தான், பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்துருக்காங்க. எப்போவுமே எல்லோரும் லேட். நான் கெஸ்ட்டாக இருந்தால் ஹோஸ்ட் லேட், நான் ஹோஸ்ட்டாக இருந்தால் கெஸ்ட் லேட். ஏன் லேட்டு? ஆன் தி வே. அது என்னது ஆன் தி வேன்னு எனக்கு தெரில. சரி, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும் சென்ட்ரல் ஸ்டேஷனில், டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா, ஆன் தி வே சார், என் கம்பார்ட்மெண்ட்டை பின்னாடி வைங்க என்ன சொல்லுவீங்க? லக்கேஜை தூக்கின்னு ஓடுறீங்கல்ல. ஸோ அவர் கேப் டிரைவராக இருக்கட்டும், ஆட்டோ டிரைவர், யாராக வேணா இருக்கட்டும், டைம் கீப்பப் பண்ணணும், மரியாதையாக இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நகைச்சுவையாக சொல்லணுன்ட்டு தான் ஹியூமராலஜின்னு ஒரு சப்ஜெக்டு. சின்ன சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்தே நகைச்சுவை கற்றுக்கணும், காலேஜில் கற்றுக்கணும். அது அடுத்த ஜென்ரேஷன் கலகலப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதனால தான் இது ஒரு சப்ஜெக்டாக டீச் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக நான் இதை ஏன் சொல்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் இப்போ பசங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதேன்னு சொல்லி பாருங்கள், மாடியிலேருந்து குச்சிடுவாங்க. ஹோம்ஒர்க் கேம் பண்ணலன்னு கேளுங்க, மாடியிலேருந்து குச்சிடுவாங்க. என் டயத்தில் அப்படி கிடையாது. எனக்கு படிப்பு வரலேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா தான் குதிப்பாங்க மேலேருந்து. இப்போ நீங்கள் எது சொன்னாலும் சென்சிட்டிவாக இருக்காங்க. அப்போ எப்படி ஜாலியாக இருக்கிறது லைஃப்பில்? நீங்கள் நகைச்சுவையை சின்ன வயசில் சோறு ஊட்டுற மாதிரி நகைச்சுவையை ஊட்டணும். அதனால தான் சொல்கிறேன், ஸ்கூல் டேஸ்லேருந்து கற்றுக் கொடுங்க. சிங்கிங் அண்ட் டான்ஸிங் கற்றுக் கொடுக்கலான்னா ஏன் நகைச்சுவை கற்றுக் கொடுக்க முடியாது? எப்படி லைட்டாக எடுத்துப்பாங்க? நகைச்சுவை இருந்தால் தான் லைட்டாக எடுத்துக்க முடியும். நான் போகிற இடத்துலலாம் நிறையா என்னை மொட்டைன்னுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் திரும்பி பார்க்குறதே கிடையாது. நமக்கு நம்ம வேலை முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே என்ன ரியல் லைஃப்பில் நடக்கிற காமெடி சொல்கிறேன். நாங்கள்லாம் சென்னையில் நாரதகான் சபான்னு ஒரு சபா இருக்குது. இந்த சபாவுக்கு வெளியில் 8 டேபிள் இருக்கும். ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு எல்லோரும் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் குரூப்பில் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது பிளேடு போடுறவங்க வந்தால் எங்களுக்குள்ளேயே எஸ்எம்எஸ் அனுப்புவோம், மச்சான் இவன் சரியான பிளேடு, இவனை வெட்டி விடு அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்புவோம். அமிச்சா அந்த ஆளை வெட்டி விட்டு நாங்கள் கிளம்பி விடுவோம். இது எங்களுடைய ஃபார்முலா. ஒரு தடவை என்னாச்சு, நான் ஒரு டேபிளில் உட்காந்துருக்கேன், ஃப்ரண்ட்டில் முதுகு தெரிகிற மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் என் ஃப்ரெண்டு, அவருக்கு எந்த விஷயமும் லேஸில் சொன்னால் புரியாது. அவர் கூட பேசின்னு இருக்கிறவன் சரியான அராத்து பிளேடு, சைக்கோ. எனக்கு இப்போ இவரை கூப்பிட்டா அவனும் வந்துடுவான். அதுக்காக நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். யார்? இவருக்கு, ஸ்ரீதர், உங்கள் எதிரில் டேபிளில் உட்காண்டிருக்கிறவன் சைக்கோ, சரியான மென்டல், அவனை வெட்டி விட்டு நைஸாக வாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். கிளங்குந்து சவுண்டு, மெசேஜ் அவருக்கு போயிடுச்சு. சந்தோஷம். ஏன் போகாத வேலை, அந்த ஆள் கண்ணாடி எடுத்துன்னு வரல அன்றைக்கின்னு. இந்த மெசேஜ் போச்சா? இப்படி பார்த்துட்டு அவன்கிட்ட கொடுத்தார். பாஸ்கி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, என்னன்னு கொஞ்சம் படித்து சொல்லுங்கள். அவன் படிக்கிறான், உங்கள் எதிரில் உட்காந்துக்கிறோம் சைக்கோ, மென்டல். நான் கீழே தவழ்ந்து ஓடி போட்டேன் வெளில. ரியல் லைஃப்பில் இப்படி நடக்கும், என்ன வேணால் நடக்கும். ஓகே, நேற்று ஃப்ளைட்டில் வரும்போது பக்கத்தில் ஒரு வயசான ஜோடி, அவங்க ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனால் பயப்படுறாங்க, எனக்கு உதறுது, இவங்க ஏன்டா இப்படி பயப்படுறாங்கன்னு. கோயம்புத்தூரில் லேண்ட் ஆகிற சமயத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வரல, லேண்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு பார்த்தா
திருப்பி ஃப்ளைட்டு மேலே போகுது கோயம்புத்தூர்கிட்ட. எனக்கு பகீர்ந்து இவர் பக்கத்தில் என் சட்டையை இப்படி பிடிச்சி இழுத்து என்ன திருப்பி மேலே போகிறான். அவன் மட்டும் இல்லை சார், நம்ம என்ன இப்போ போய் ஜோக் அடிக்கிறீங்க? வேறு வழியே இல்லை சார். இன்றைக்கி கார்த்தால் எழுந்தீங்கன்னா கிஃப்ட்டு, நாளைக்கு எழுந்தீங்கன்னா போனஸ். அதனால் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சிரிச்சிக்கினே இருங்க, வேறு வழியே கிடையாது. நான் பயத்தில் காலை அமுகிறேன், ஃப்ளைட்டை கீழே போகணுமா. இவர் என்ன பயமுத்தினுகிறார். ட்ரெயினில் வந்தால் காமெடி. அன்றைக்கி ட்ரெயினில் வரேன், எதிரில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, செகண்ட் ஏசி. ஏசி நல்லா போட்டான், சில்லுன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மஃப்ளரை போட்டுக்கினார், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கினார், அதுக்கு மேலே ஒரு அங்கஸ்திரத்தை போட்டுக்கிற ஷால், அதுக்கப்புறம் ஒரு கோட்டு போட்டுக்கிறார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பேசாமல் ஏசியை போத்திடுங்க சார்னு. இதெல்லாம் நீங்கள் டிவியில் வச்சுங்க. கோவம் வந்துச்சு. இது பேசின்னு இருக்கும்போது பக்கத்தில் கருப்பு கோட் ஒன்று தெரியுது டிடி தான் நிற்கிறாருன்னு. ஒருத்தன் கெஞ்சறான், ஒரே ஒரு பர்த்து கொடுங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இவரில் சொன்னால் புரியாது உங்களுக்கு, என்ன மொழியில் சொல்லணும் உங்களுக்கு. ஐ ஜஸ்ட் நோ டோல்ட் யூ ஐ கேவ் பர்த் டு அன் ஓல்ட் மேன். அவரை கூப்பிட்டு கேட்டேன், நாங்கள்லாம் வி கிவ் பர்த் டு கிட்ஸ் சில்ட்ரன், யூ ஆர் கிவிங் பர்த் டு ஓல்ட் மேன். அவர் ஐயோ நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நான் கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஸோ ஃப்ளைட்டில் அந்த கலாட்டா, இந்த சபாவில் ஒரு கலாட்டா நடந்ததா. வெளியில் ரோட்டில் போகும்போது என்னென்ன போலீஸ்காரங்க விஷயம் அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும். அப்போது ஃப்ரண்ட்டில் என் ஃப்ரெண்டோட காரில் போகிறேன். என்றைக்குமே யாராவது குறுக்க வந்து ஹார்ன் அடிக்காதீங்க, அச்சா ஊந்துருவாங்க வந்து கார்லேயே. ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் ஒரு 80 வயசு இருக்கும், டிவிஎஸ் 50 இப்படி போயின்னு இருக்கார், கையெல்லாம் ஆடின்னு இப்படி பண்ணுறாரு, இப்படி ஆடினது கை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், அவர் ரைட்டில் திரும்ப போகிறார் போல இருக்குது, வயசானவர், ஹானுக்குன்னு அச்சிராதுறான்னு. சரின்ட்டு கேங்கிட்டான், கை எப்படி ஆட்டிக்கினே இருந்தார்ல, பயத்தில் இப்படி வந்து விட்டார் இந்த பக்கம் லெஃப்டில். நான் இறங்கி போய், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 25 வருஷமாக டிவியில் வரேன், அவர் சட்டையெல்லாம் தட்டி விட்டு, ஏன் சார் இப்படி தானே கை காமிச்சிங்க ரைட்டில், என்னத்துக்கு லெஃப்டில் திரும்பினீங்க? அவரில் இல்லையே, நடுவில் நான் கேன்சல் பண்ணனே. நான் சொன்னேன், நான் அக்கௌண்ட்ஸ்லேயே நான்லாம் பார்த்தது கிடையாது கேன்சல், நீங்கள் காற்றுல கேன்சல் பண்ணுறீங்க இப்படின்னு. நான் அப்போ இப்படி போகிறாராம், இப்படி கையை வச்சு இப்படின்னா இப்படி போகிறாராம். நீங்கள் ரியல் லைஃப்பில் பாருங்கள், நான் ஹோட்டலுக்கு போனேன்னா சிஎஸ்கே உதப்பட்டு இந்தியா உதப்பட்டுச்சுன்னா என் முதுகு அவுட்டு, பின்னாலும் அடிப்பானுங்க முதுகில். எவனோ ஒருத்தன் என்ன ஆடுறானுங்க கிரீட்டு, வீட்டுக்கு போக சொல்லணும். யாரை வீட்டுக்கு போக சொல்லணும்? ஹோட்டலில் சாப்பிட்றவங்க இல்லையா, எல்லாம் துட்டு வாங்கி ஆடுறாங்க, எல்லாத்துக்கும் கோவம். சிஎஸ்கே உதப்பட்டால் வீட்டில் மனைவி எட்டி உதைக்க வேண்டியது, இந்தியா உதப்பட்டால் ஆஃபீஸில் போய் எதையா தூக்கி அடிக்கிறது. இப்படி எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கோன்னா லைஃப்பில் இருக்கிறது ஒரு லைஃப் பாஸ். அதாவது சக்ஸஸ்ன்னு போகிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அத்தனை பேரும் ஹாப்பியாக இருக்கான்றது சரித்திரமே கிடையாது. ஆனால் ஹாப்பியாக இருக்கிற அத்தனை பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் மில்லியனர் இல்லை. இப்போ என் மனைவி இறந்த சமயத்தில் எதிர் வீட்டிலேருந்து ஒரு லேடி சாப்பாடு டெய்லி கொடுக்குறாங்க, எனக்கு கார் வாங்கிறதுக்கு ஒருத்தர் லோன் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது இப்போ நான் சொன்னேனே என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து எனக்கு 15,000 ரூபா தரேன்றாங்க. இதுதான் நம்ம மில்லியனர்னு சொல்லணும். ஏன்னா மக்களை சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா, பணம்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில். ஸோ இவ்வளோ கிஃப்ட்டு ஆளாளுக்கு வந்து ஹெல்ப். டாக்டர் ஃபீஸே வாங்கலை, எங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ப்ரோக்ராம், அப்போ நம்ம தானே பணக்காரன். ஸோ இப்படி எந்த ஃபீல்டில் போனாலும் நிறைய தமாஷ்கள் இருக்குது. நம்ம விட்டுடுறோம் கோட்டை. மொபைல் ஃபோன், இப்போ மொபைல் ஃபோனை கையில் வச்சுருக்கீங்க, முதல்ல சொன்னாங்க சைலண்ட் மோடில் வெயின்னு. இதில் நடக்கிற டார்ச்சர் உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வழியாக உங்களுக்கு ஒரு டார்ச்சர் வரும், அந்த டார்ச்சர்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணுன்றது நான் 2 வழி சொல்கிறேன். பட் அது சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன காமெடி இருக்குன்னு பாருங்கள். இது முதல்ல 1998, 99 வந்தபோது அப்போல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு கால் பண்ணிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா 8 ரூபா, ஒரு மெசேஜ் 8 ரூபா அவுட் கோயிங். அப்போது ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி ரம்ஜான் அப்படிலாம் வரும். ஃப்ரீன்னு சொன்னான் ஹாப்பி சாட்டர்டே, ஹாப்பி 6:45 PM, எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 3 மெசேஜ். ஹவ் ஆர் யூ 3 மெசேஜ் வருது, ஹவ் ஆர் யூ. சில பேருக்கு டைமே இல்லை அனுப்புறதுக்கு, ஹுரு ஹெச்ஆர்யூ அப்படின்னா ஹவ் ஆர் யூ. நான் அதுக்கு பதில் ஆஃப்னா ஐம் ஃபைன்னு அர்த்தம். ஸோ இதில் காலர் டோன், ரிங் டோன் 2 இருக்குது. ரிங் டோன் என்னது, நான் சென்னையிலேருந்து உங்களுக்கு பண்ணுவேன், நீங்கள் திருப்பூரில் இருப்பீங்க,
உங்களுக்கு அலர்ட் வரும், சவுண்ட் வரும், அது ரிங்டோன். நான் எப்படி வால்யூம் வச்சுப்பேன் தெரியுமா? சென்னையிலேயே எனக்கு உங்கள் ரிங்டோன் கேட்கும், நீங்கள் திருப்பூரில் கேட்குறது. அந்த மாதிரி ரிங்டோன். காலர் டோன்னு ஒன்று இருக்குது. அது என்னது? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஏதோ ஒன்று வரும். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், இந்த பாட்டை நான் கேட்கணுமா? நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டீங்க. நான் வெள்ளிக்கிழமை பண்ணுவேன், மாடு செத்தான் மனுஷன் தின்னான்னு வரும் வெள்ளிக்கிழமை. இதுக்கு பேர் காலர் டோன். அதெல்லாம் விடுங்க, எல்லாருமே பிஸி. ஹலோ சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. நீங்கள் யாருக்கா ஃபோன் பண்ணுங்கள், உடனே ஒரு பதில் வரும், கேன் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னா டோட்டல் வெட்டியாக இருக்கான்னு அர்த்தம். சும்மா ஃபிலிம். இதில் மெசேஜஸ்ஸு எப்படி ஒரு காலத்தில் சொன்னேன்ல, அந்த மாதிரி மெசேஜு ஹாப்பி நியூ இயர் அதெல்லாம். இப்போ இந்த மெசேஜ் ஃப்ரீன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டார்ச்சர். நான் ஒன்று சொன்னேன், பிஸின்னு காமிச்சுப்பானுங்க. அது எப்படி தெரியுமா? கஷ்டப்பட்டு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு அவர் நாராயண். அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புவார். பாஸ்கி வராரு, இன்றைக்கி ஸ்பீச் இருக்குது, எம்எல்ஏ வராரு, இது இருக்குது, அது இருக்குது, இந்த ஹாலில் நடக்குது, இவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்புவார். அங்கே யாருக்கு அனுப்புகிறாரோ அவர் அவ்வளோ பிஸி. பதில் கே. என்னது? ஓகேக்கு டைம் இல்லையா அவருக்கு? வெறும் கே. நமக்கு புரியாது. கே அப்படின்னா அங்கேருந்து பதில் ஹம். ஒரு ஹெச், 2 எம், 3 புள்ளி. என்னது இது? வரேன். இவன் மூஞ்சியை பார்க்குறதுக்கு எவன் வருவான்? இல்லை இன்னும் மூக்க சிந்திரியா? என்னது அது தெரியாது. இது ஒரு பக்கமா? காலங்கார்த்தால சில மெசேஜ்லாம் வரும். ஒரு 5 மணிக்கு கார்த்தால கிளங்கணும். இப்படி பார்த்தா லைஃப் இஸ் அ ஃப்ளவர், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பாவக்கா, ரிலேஷன்ஷிப் இஸ் அ பரிங்கா. இது முக்கியம். இப்போ கார்த்தால் 4:30 மணிக்கு. எனக்கு என்னென்னா இதை ஒரு வாட்டி அமைக்கி எல்லாம் அவனுக்கே போகணும். அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு சோகம் இருக்குது, உங்களுக்கு டெத் இருக்குது, ஒரு ஆக்சிடெண்ட் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்குது, அப்போது ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற சொல்லித்தரேன், நல்லா பார்த்துங்க. ஒரே வார்த்தை சொல்லிக்கினே இருக்கணும் அந்த ஃபோனில். வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசியூ பேங்க்னு ஒன்று வரும். அந்த ஃபோன் வந்ததுன்னா டென்ஷனே ஆகாது. வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசின்னா ஒரே ஒரு வார்த்தை, புரியலை. என்ன வார்த்தை? இப்போ பாருங்கள், வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசி பேங்க். யூசி பேங்க் புரியல. இல்லை சார், இட்ஸ் அ கமர்ஷியல் பேங்க் புரியல. சார் எல்லாருக்குமே தெரியும் சார், இட்ஸ் கால் யூசி பேங்க், வி கிவ் லோன்ஸு, யூ கிவ். புரியல ஒரு 5 புரியல சொன்னீங்கன்னா உங்கள் நம்பர் அவன் பிளாக் பண்ணுவான். நியாயமாக நீங்கள் தான் அவன் நம்பரை பிளாக் பண்ணணும். அவன் உங்கள் நம்பரை பிளாக் பண்ணுவான், இன்னொருத்தன் எடுப்பான். என்ன சரியாக பேசலையா அவரு கூட? நான் பேசுகிறேன். சார், வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசி பேங்க், உங்களுக்கு எதாவது லோன் வேணுமா? நான் இங்கேருந்து 840 crores வேணும் சார், 2 கோயில் 4 பிரிட்ஜு கட்டணும், கொடுக்குறீங்களா? பைத்தியம்ட்டு வச்சுருவான். இன்னொருத்தம் பண்ணுவான், ஹலோ அப்படின்வான். அதுக்கு பேன்னு வைங்க. இதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்குது. அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் அதே சொல்லணும். அவங்க ஃபோன் பண்ணி வி ஆர் காலிங் ஃப்ரம் யூசி பேங்க். நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் XYZ பேங்க் சார். திருப்பி அங்கேருந்து, சார் நாங்கள் அனாதை ஆசிரமலேன்னு பேசுகிறோம். நான் அனாதை மேடம், இப்போ தான் அனாதையானே நானும். அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் அதே சொல்லணும். ஸோ இது ஒரு டெக்னிக். நான் ஏன் சொல்கிறேன், இந்த இரிட்டேஷன், இந்த கடுப்பு உங்களுக்கு மார்னிங்லேருந்து வந்துனே இருக்கும். எவனாவது ஒருத்தன் சொசைட்டி டிசைட் பண்ணும் நீங்கள் ஜாலியாக இருக்கணுமா இல்லை சோகமாக இருக்கணுமான்னு. உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ டிவி சீரியல் வந்துனே இருக்கும், அழுதுனே இருப்பாங்க. பார்த்துனே இருந்தீங்கன்னா நீங்களும் அழுதுனே இருப்பீங்க. உங்கள் கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, எதை மாற்றணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ சொல்யூஷன் உங்கள் கையில் இருக்குது. இரிட்டேட் பண்ணுறவங்க பண்ணிக்கினே இருப்பாங்க, நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் கோவப்படுறதுக்கு பதிலாக எது உங்களை வெறுப்பேற்றுதோ அதை கலாய்க்கணும். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஷோ முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன். பக்கத்தில் ஒருத்தன் வந்து நின்றுன்னு உங்களை பார்த்துக்கிறேன் சார் டிவியில், எங்கள் ரெஸ்ட் ரூமில். சரி, ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுகிறீங்க சார், ரொம்ப தேங்க்ஸு. செல்ஃபி எடுத்துக்கலாமா? நான் கேட்டேன், உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா செல்ஃபிக்கு? அவன் கேட்குறான், சார் எப்படி சார் உங்களுக்கு நேச்சுரலாக வருதா? இங்கே எல்லாருக்கும் அப்படி தானடா வரும்னு. ஸோ எங்கே போனாலும் எவனாக ஒருத்தன். எங்கள் வீட்டில் சின்ன வயசில் நான் இவ்வளோன்னு இருப்பேன். நான் 11th படிச்சு இப்படி வந்துட்டேன். அப்போ எங்கள் அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து, டை போய் காஃபி எடுத்து வாடா அப்படி இப்படின்னு. அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் இண்டோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் 15 வருஷம் கேச்சு வர்றார். நான் இவ்வளோ வளர்ந்துட்டேன். அங்கேருந்து வந்துட்டு எனக்கு வீட்டில் பேர் பாச்சு.
பாச்சுவா அது இவ்வளோன்னு இருந்தானே ஏண்டா அப்போல்லாம் ஜெட்டி கூட போடாமல் சுற்றின்னு இருப்ப, இப்போ என்ன பண்ணுறேன்னு ஜெட்டி போட்டுட்டேன் சார்ன்னு. எங்கள் அப்பா ஓடுறாரு பயந்துன்னு. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இதே வேலை. ஸ்கூலில் போனால் கிண்டல், எங்கே போனாலும் கிண்டல். ஸ்கூலில் நான் படித்தது ஆங்கிலோ இண்டியன் ஹை ஸ்கூல், சென்ட் பீட்ஸ்ன்னு ஸ்கூலில் சென்னையில். அங்கே நீங்கள் தமிழ் பேசுனீங்கன்னா பெரம்படி விழும். ஸோ பயத்துலேயே இங்கிலீஷ், ஏன்னா இங்கிலீஷ் வராது உதறல். இப்போ பண்ணுறேன் கொஞ்சம் இங்கிலீஷில், அப்போல்லாம் பயம். ஆங்கிலோ இண்டியன் டீச்சர் நடத்துகிறாங்க, கிளாஸுக்கு லேட்டாக உள்ளே போகிறேன். டீச்சர் நிறுத்தினாங்க. இடியட், யூ ஆர் அகெயின் லேட், ஹவு டிட் யூ கம், சைக்கிளிங் ஆர் வாக்கிங்னாங்க. பஸ்ஸிங்கன்னு. அப்படியே கெட் அவுட்டுன்னாங்க. வெளில போன 3 லேடி டீச்சர்ஸ் எதிர வந்துட்டாங்க. 3 பேரும் எப்படி விஷ் பண்ணுறதுன்னு தெரியல இங்கிலீஷில். குட் மார்னிங் மிஸ்ஸஸ்ன்னு 3 பேர். அப்படியே காலேஜுக்கு போய் பிகாமில் உக்காந்தேன், லைலா காலேஜ். தெலுங்கு நடிகர் வெங்கடேஷில் தெலுங்கு நடிகர் ஹீரோ, அவரும் நானும் கிளாஸ்மேட், கட்சி பெஞ்ச். எங்களுக்கு 2 டைப் ஆஃப் லெக்சரர்ஸ் வந்தாங்க. ஒருத்தருக்கு இங்கிலீஷே வராது, இன்னொருத்தருக்கு இங்கிலீஷை தவிர எதுவுமே வராது. இந்த இங்கிலீஷே வராத லெக்சரரு பிகாமில் பேண்ட் இங்கே போட்டுக்கிறார், பெல்ட் இங்கே போட்டுக்கிறார். அவருக்கு மார்லன் பிராண்டோ மாதிரி மார்மேல் பேண்டோன்னு வச்சோம் பேர். நாங்கள் கட்சி பெஞ்சில் ஒரே கலாட்டாவா இவரில். இடியட்ஸ், ஆல்வேஸ் ஷவுட்டிங், லாஸ்ட் பெஞ்ச், பிஃபோர் பெஞ்ச், மிடில் மேன் கெட்டப்புன்னு. 9 பேர் இருந்துடணும். அப்புறம் நடுவில் 2 பேர் நாங்களே போயிட்டோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒருத்தர் கோட்டு சூட், அமெரிக்கன் ரிட்டர்ன், ஒரே ஆக்சென்ட். உங்களுக்கே தெரியல, 2 வாரம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டு கேன் ஐ ஃபுல் கேஸ், ஓகே அச்சிஜு வாயிலே ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்தார். அவர் கோட்டு சூட்டு டை உல்லன் கோட். எப்போ ஏப்ரல் மாதத்தில் சென்னையில். அவரை பார்த்தா எனக்கு வேர்க்குது. அவர் வந்து ஓவராக ஆக்சென்ட் போடுறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் கிவிங் யூ அ ஒர்க்கிங் ஸ்கெட்யூல். சார் schedule sir, schedule, that's how the Americans do it. Oh, let me direct you. Sir, direct sir, direct, that's how the Americans do it. கொஞ்ச நேரம் என்ன சொன்னாலும் 1 மணி நேரத்துக்கு that's how the Americans do it. 1 மணி நேரம் ஆச்சு. ஓகே ஜென்டில்மேன், I'll give you a piece of homework ன்னர். We won't do it ன்னர். Why ன்னர்? That's how the Indians do it sir. இதெல்லாம் முடிஞ்சு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வேலை கிடச்சிது கிரிக்கெட்டில். அங்கே போன அப்புறம் தான் கான்ஃபிடென்ஸ் வந்தது இங்கிலீஷில். ஏன்னா என்னோட மோசமாக இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஆஃபீஸரை பார்த்தேன். அவர் ஒரு நாள் அவர் ஒய்ஃபோட ஒரு சினிமாவுக்கு வந்துக்கிறார். அந்த சினிமாவில் என்னை பார்த்துருக்கார். இதை அவர் சொல்கிறார். அடுத்த நாள் என் பேங்க்கில் எல்லா லேடிஸும் இருக்காங்க. பாஸ்கி என்னன்னு, எஸ்டர்டே ஐ saw you with my wife ன்னர். நான் அப்படி பார்த்தேன், என்ன புரியல எனக்கு. எஸ் எஸ்டர்டே 3 hours ஐ saw you with my wife. ஓ, நீ உன் ஒய்ஃபோட வந்து என்னை பார்த்து எப்படியா சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருக்கு 2வது ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கு ஓடி வந்து பாஸ்கி ப்ளீஸ் கங்க்ராச்சுலேட் மீன்னர். எதுக்கு என்ன, ஐ பிகம் த செகண்ட் ஃபாதர்னர். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, கோயம்புத்தூருக்கு 1 week லீவில் வந்தார். ஏன்னா ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. ஒய்ஃபை பார்த்துட்டு திருப்பி சென்னை வரணும். அப்போல்லாம் டெலிகிராம் போடுவாங்க, டெலிகிராம் தெரியும், இப்போல்லாம் மெயில், அப்போல்லாம் டெலிகிராம். அவருக்கு என்னென்னா, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் 1 வாரம் லீவு வேணும், அதனால் எனக்கு பதிலாக யாரையாவது வச்சு வேலையை பார்த்துக்காங்க. இந்த விஷயத்தை டெலிகிராமில் அனுப்புகிறார். எப்படி, ஒய்ஃப் நாட் ஃபீலிங் வெல், ப்ளீஸ் அரேஞ்ச் ஃபார் சப்ஸ்டிடியூட். மேனேஜர் டெலிகிராம் என்கிட்ட காமிச்சு, இவனே என் தொழிலையே மாற்றுறான். இது பரவாயில்ல, இதுவாது பரவாயில்ல. ஒரு டெத்துக்கு போனீங்கன்னா அங்கே எப்படி சிரிப்பீங்க, சிரிப்பே அடக்க முடியல. இங்கிலீஷு. செத்து போனவரோட பையன் நாகராஜன் நிற்கிறான் சோகமாக. எவன் கேட்டான் அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு. நாகராஜ், திஸ் இஸ் பாஸ்கி, கிரிக்கெட் பிளேயர், கமெண்டேட்டர், ரேடியோ ஜாக்கி, ஆக்டர், ஃபுல்லாக சொல்லிவிட்டு, திஸ் இஸ் நாகராஜ், சன் ஆஃப் டெட் பாடி. அவன் செத்துட்டான், அவர் என்டர். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்கிட்ட வந்து தன்னுடைய மனைவியோடைய சின்ன வயசு ஃபோட்டோ, குழந்தையாக இருக்கிறச்சே, அதை காமிச்சிட்டு ஒய்ஃப் சைல்டு பிஃபோர் மேரேஜ்.
எனக்கு யோசிக்கிறேன், நம்ம எவ்வளோ பெட்டர் போல இருக்குது, இவ்வளோ மோசமாக நம்ம இங்கிலீஷ் பேச மாட்டோம். அது இங்கிலீஷ், எங்கள் ஸ்கூலு காலேஜ் அது இங்கிலீஷ். எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா, பீச் பக்கம் போனீங்கன்னா மெட்ராஸ் பாஷை உங்களுக்கே தெரியும். மெட்ராஸ் பாஷை நாகேஷ் சந்திரபாபுலாம் பேசுகிறது பார்த்துருப்பீங்க. அப்போது அவங்க எல்லா டாப்பிக்கும் கலாய்ப்பாங்க. அப்போ ஒரு வாட்டி இந்த படம் டைட்டானிக் படம் இல்லை, டைட்டானிக் பார்த்துருப்பீங்க. ஹீரோ ஹீரோயின் இப்படி இருப்பாங்க கப்பலில், டிகாப்ரியோ கேட் வின்ஸ்லெட் 2 பேர் இப்படி இருப்பாங்க. 2 பேர் மெட்ராஸ் பாஷையில் அதை பற்றி டிஸ்கஷன். எப்படின்னா மெட்ராஸ் பாஷை எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கவே மாட்டாங்க. ஏய் அச்சன்னான் டே தாராந்து போடுவேன், ஏய் அடிச்சிக்கவே மாட்டாங்கண்ணா. கிட்ட கிட்ட வந்து பட்டனை பார்த்துன்னு இருப்பாங்க, அடிச்சிக்கவே மாட்டாங்க. ஒருத்தன் சொல்லுவான், இந்த பாரு என்னாண்ட வச்சிக்கின உனக்கு 4 ஆள் ஒரு ஓலை அப்படின்னா சாவ வச்சுருவாரான். உடனே அவரு, உன் சாவுக்கு டான்ஸ் ஆடாத நான் சாக மாட்டேன்டா. இது போயின்னு இருக்குது. அவங்க எல்லா டாப்பிக்கும் பேசுவாங்க. ஒரு தடவை டைட்டானிக் படம் வந்திருக்கு, போஸ்டர் இருக்குது, 2 பேர் சிகரெட் பிடிச்சின்னு 2 பேர் டிஸ்கஷன். மாமே இந்த வெள்ளைக்காரன் கப்பலை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிறான், நம்ம டைட்டானிக்கா ஃபைட்டானிக்கா, என்ன மச்சான் மேட்ரு, கதை என்ன மச்சான்? இவர், கதை ஒன்றும் இல்லை, ஆனால் ஸ்டோரி டாப்பு. நான் காதை மட்டும் கொடு, அங்கே பார்க்கக்கூடாது, பார்த்தா வைக்கப்படுவாங்க. ஸோ காதை மட்டும் கொடுக்குறேன். உடனே இவரில், ஏய் 2 ஒன்று தான்டா, மேட்ரு என்ன தெரியுமா, படத்தில் சூப்பர் சரகு வெள்ளைக்காரன் வச்சுக்கிறான், பனா சைஸ் கப்பல் ஐஸில் போய் சொரிக்குது. அவன் அவ்வளோ $1 மில்லியன் போட்டு எடுத்துக்கிறான். பனா சைஸ் கப்பல் ஐஸில் போய் சொரிக்குதான். உடனே இவன், இந்த மாதிரி ஐஸில் கப்பல் சொருகிற மாதிரி நிறைய படம் எடுத்துக்கிறான்டா வெள்ளைக்காரன், உள்ளார சரகு என்ன வச்சுக்கிறான், சூப்பர் சரகு வச்சுக்கிறான். கப்பலுக்குள்ளார ஒரு பணக்கார ஃபிகரு ஆடிக்கின்னு பாடிக்கின்னு குஜாலாக இருக்குது. பல பணக்கார வாலிபனுங்க கோட்டு சூட்டு டை மாட்டிக்கின்னு அதுக்கு ரூட்டு போடுறானுங்க. ஆனால் அது மடியில் ஃபிகர். கட்சியில் பார்த்தா ஒரு ஏழை வாலிபன் ஜில்பா வச்சுக்கின்னு உள்ளார வித்தவுட்டில் ஸ்டெப்பின் ஆகிறான். அவனை பார்த்ததும் பணக்காரனுங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஃபிகர் ஆடுது பாடுது மெல்ட் ஆகி போடுது. இதுதான் மாமே டைட்டானிக். ஒன்று அவரு, அட பாவி, சின்ன தம்பி படத்தை கப்பலில் எடுத்துக்கிறானுங்க. குஷ்பு பணக்கார ஃபிகரு, பிரபு ஏய வாலிபன். இவர் அவளை பார்த்து காப்பி அடிச்சுக்கிறாரு, பிவாசுவை பார்த்து ஜேம்ஸு காப்பி அடிச்சுக்கிறார். போச்சு. அதுக்கப்புறம் அவத்தார்னு ஒரு படம், 2 பேர். மாமே என்ன மச்சான் புது படம், ஒரே கிராஃபிக்ஸ் ஆகுதாமே. அவத்தார் வேஷ்டி அவத்தாரா லுங்கி அவத்தாரா, இதே மாதிரி கழுகை. இது பரவாயில்ல, இந்த டைட்டானிக் படத்தில் கடைசியில் ஐஸ் கட்டி இருக்கும் கடலில், அதில் அந்த ஹீரோ ஐஸில் வந்து செத்துருவான். அவன் பேர் ஜாக்கு. அவனோட லவ்வர் இருக்காள், அவன் என்ன பண்ணுவான், செத்து போயிட்டான்ற வருத்தத்தில் ஜாக் 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 என் பக்கத்தில் இருந்து ஒருத்தான்ல, அவன் ஜில்லாயிட்டுக்கிறான். நீ என் கூட வந்துரு ரோஸை அப்படின்னு. என்ன படம் போனாலும் இந்த மெட்ராஸ் பாஷை என் கூட இருந்துனே இருப்பாங்க. துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்க. துப்பாக்கி படத்தில் கலக்கிட்டு இன்டர்வெல்ல ஒருத்தர் பக்கத்தில் வந்தான். நான் தலை படம் எப்படி நான் நல்லா இருக்குது, நான் நல்லா ஆயிரத்தி சொல்லு நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணிடுறாரு தலைவர், சூப்பராக பண்ணிடுறாரு அப்படின்ட்டு நான் ரெஸ்ட் ரூம் போனேன். என் பக்கம் வாங்க மாட்டான், இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டு என் அண்ணன் தான் பிஸியாக இருக்காரு அங்கே ரெஸ்ட் ரூமில். இப்போ ஃபோனில் ஒருத்தன் கேட்டான், மாமே படம் இருக்கிறாரு தலைவர் படம் வீட்டில். படம் நல்லா இருக்குது, மும்பையில் அங்கங்கே கொண்டு வச்சுக்கிறானுங்களா, நம்ம தலைவர் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாரு. தலைவர் இன்னும் 1/2 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு வரும். அதை அவன் முடிச்சிட்டான். இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, கண்ணோடு காண்பதெல்லாம், அந்த ஜீன்ஸ் படத்தில். அதை பற்றி 2 பேர் டிஸ்கஷன். அதில் ஐஸ்வர்யா ராய் டான்ஸு, கூடவே கிராஃபிக்ஸில் எலும்புக்கூடு டான்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி 2 பேர். நான் சங்கர் தான் எப்படி காட்டிக்கிறார் பற்றியா ஸ்க்ரீனில். ஐஸ்வர்யா ராய் ஆடுறாங்க, கூடவே எலும்பு கூட ஆடுது இவர் பக்கத்தில். அதில் ஒரு தத்துவம் சொல்லுகிறார், அதை கவனிச்சியா? என்னது, நீ என்னதான் ஐஸ்வர்யா ராய் பேரழகியாக இருந்தால் கூட கட்சியில் நீ எலும்பு கூடு தான். இப்படி ஒரு டாபிக் விடாமல் எல்லா டாப்பிக்கும் சிரிப்பு. இப்போ ஈகோ வச்சுன்னு சில பேர் பிச்சைக்காரனில் ஜோக் இருக்குது. பிச்சைக்காரன் ஒருத்தன் டெய்லி சிக்னலில் ஒருத்தட்ட கேட்குறான்,
5 வருஷமாக போடுறாரு, திடீர்னு குறைஞ்சிக்கினே வருது போடுறது. அவன் கேட்குறான், தலைவா 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு வந்து 10 ரூபா போட்டிருந்த, போன வருஷம் நடனா 2 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபா போட்டேன், இப்போ நீ என்ன 2 ரூபா போடுற, என்ன நினச்சின்னுக்கிற நீ? அவருக்கு கார்லேருந்து கண்ணாடி இறங்கிட்டுல, தப்பாக நினச்சிக்காத, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேச்சுலராக இருந்தேன், அதுக்கு அடுத்த வருஷம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அதனால தான் பணம் குறைஞ்சினே வருது. இவன், ஓ என் துட்டில் நீ குடும்பம் நடத்தினுக்கிறியா? அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த ஃபீல்டை வேணா எடுங்க, எங்கேயான ஒரு சிரிப்பு இருந்துனே தான் இருக்கும். மன்சூர் அலி கான் எனக்கு கெஸ்ட்டாக வந்தார். அவர் ஜாலியான டைப், பட் அவர் பயங்கரம் ஊயினர். அதை வெறும் நகைச்சுவையிலே கவுண்டர் பண்ணோம். ஃபுல் கம்ப்ளீட் பட்டன்லாம் திறந்து விட்டுன்னு அப்படி கூலிங் கிளாஸை போட்டுன்னு அப்படி வந்தார். ஆல்ரெடி 2 மணி நேரம் லேட். அப்படி வந்து உக்காந்தார். உக்காந்து அப்படி உக்காந்த உடனே நான் என்ன பண்ணேன், இந்த கூலிங் கிளாஸ் நைட்டு தூங்கரிச்சு கூட போட்டுப்பீங்களா சார்? என்னைய அறிவு கிட்டத்தனமாக கேள்வி கேட்குறேன். இல்லை அப்படி கேட்டால் தானே உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ஒரு மொட்டை, எங்கே அடித்த மொட்டை? தலையில் தான் சார். கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் வருது. அப்புறம் நான் ஏற்றுறேன், சார் நீங்கள் ராஜராஜ மார்த்தாண்ட கம்பீரன்னு ஒரு படம் எடுத்தீங்களே, அது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் 2 பேர் தானே பார்த்தீங்க? வேறு தம்பி, ஆரம்பத்துலேருந்தே நீ இடகு மடக்காக கேள்வி கேட்டுருக்க. இந்த படம் A சென்டர், B சென்டர், C சென்டர் எல்லாத்துலேயும் 100 நாள்னு. நீங்கள் ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டுலேன்னு கேட்கல சார், தியேட்டருக்கு வந்தது அதுலேருந்து எவ்வளோ நாள்னு சொல்லுங்கள். இந்த பேப்பர் ரைட்லாம் எடுத்துகிட்டு நான் அடிச்சுடுவேன். இப்படி தான் நடக்கும் இன்டர்வியூ. பட் அம்மா சிஎம், மிஸ்ஸஸ் டிடிவி தினகரன் அவங்க தான் எனக்கு ஓகே பண்ணுது. ஸோ அப்படியே ஜாலியாக போச்சு. ஸோ நான் வந்து இன்னொருத்தர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. இப்போ நான் ஈகோ சொன்னேன் உங்களுக்கு, ஈகோ. அதில் நம்ம வினோத் சக்கரவர்த்தி தெரியல, அவரை பற்றி ஒரு டேரக்டர் என்கிட்ட சொன்னார். அவருக்கு ஒரு நல்ல பெருமை, நல்ல ஆக்டர், பட் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக இருப்பார். அவர் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தபோது 2 பசங்க அப்போது ஆட்டோகிராஃப், சார் 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 கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போடுங்க சார். அவரில் போட்டு தொலைகிறேன் ஐயா, ரசிகர்கள் தொல்லை எங்கே போனாலும் ஆட்டோகிராஃபுக்கு வந்துடுறாங்க, இரு போடுறேன் போயிடு திருப்பி வந்து சார் 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 ஆட்டோகிராஃப் ஷார்ட்டு போனியா, இப்போ எப்படி ஆட்டோகிராஃப் போடுறது? ஒரே ரசிகர்கள் டார்ச்சர். போயிட்டு 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 இதே நடக்குது. ஒரு 2 ஹவர் கழிச்சு லஞ்சுக்கு போகும்போது, சார் 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 ப்ளீஸ் சார் ஆட்டோகிராஃப் போட்டு தொலைக்கிறேன், சாவடிக்கிறாங்க ரசிகர்கள் அப்படின்ட்டு அன்புடன் வினு சக்கரவர்த்தி அப்படின்னு போட்டு கொடுத்துக்கிறார். அவன் பேப்பரை வாங்கிட்டு, என்ன சார் வினு சக்கரவர்த்தின்னு போட்டுக்கிறீங்க? ஏன் நீங்கள் டெல்லி கணேஷ் இல்லையா? அதனால் நம்மலாம் எல்லாருக்கும் நம்மளை தெரியும், நம்ம ஃபேமஸ்ஸு, எதுவுமே எனக்கு கிடையாது. நம்மளை யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு ஜாலியாக இருக்க ஒரு ஆள், நம்ம கூட ஒரு 4 பேர் இருந்தால் சிரிப்பாங்க. அந்த ஐடியாவில் தான் இப்போ மொபைல் ஃபோன் பற்றி சொன்னேன். எங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ இல்லை, சென்னையில் ரோடு தோண்டிக்கினே இருக்காங்க. நீங்கள் சென்னைக்கு வாங்க, எனக்கு வயசு 64, 60 வருஷமாக தோன்றுறாங்க ரோடு. ஒருத்தர் கார்பரேஷனில் போய் கேட்டேன், கீழே ஏதோ தேடுறீங்க, என்ன தேடுறீங்க கீழே? 60 வருஷமாக தோண்டி நிற்கிறீங்க, ஏதோ நிம்மதியை தேடுறீங்களா? சொன்னால் நானும் இறங்கி தேடுவேன் அப்படின்ட்டு சொன்னேன். யாரை பார்த்தாலும் பள்ளம், எங்கே பார்த்தாலும் பள்ளம். ஒரு புது ரோடு, அது அடுத்த நாள் தோன்றாங்க. அப்போது அன்றைக்கி ஒரு நாள் பள்ளத்தில் விழுந்தா ஐயோன்னு ஒரு சவுண்டு, பார்த்தா ஆல்ரெடி கீழே ஊற்றாருக்கான். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தேன், வீட்டு பக்கத்தில் ஹோட்டல், போலீஸ்காரர் நிறுத்தினார். என்ன ஹெல்மெட்டே போடல, நீங்கள் என்ன ரோடே போடலையே சார்? நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுறோம், ஆனால் குழி பள்ளம் தான் சார் இருக்குது, என்ன சார் பண்ணுறது? அப்படி எங்கள் ஏரியாவில் அதாவது ஒரிஜினல் யார், டாக்டர், இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நகைச்சுவையில் இருக்குது. ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், வீட்டுக்கிட்ட பள்ளத்தில் காலை விட்டார், முட்டி வீங்கி இவ்வளோ பெருசு வீங்கிடுது. என்ன பண்ணிக்கிறாரு, பக்கெட்டில் ஹாட் வாட்டர் உள்ளே காலை வச்சுன்னுக்கிறார். வேலைக்காரம்மா பெருகினே வந்திருக்காங்க. நான் ஐயர என்ன செஞ்சுன்னுக்கிறேன், என்ன செஞ்சேன் பார்த்தா தெரில, காலில் கீழே ஊன்ட்டேன், கால் வீங்கியிருக்கு, சுடு தண்ணியில் காலை வச்சுக்கிறேன். ஐயர கால் வீங்கிச்சுன்னா சுடு தண்ணியில் வைக்கக்கூடாது, ஜில் தண்ணியில் தான் வைக்கணும். ஒரே ஷாக்கு. டாக்டர் ஹாட் வாட்டர் சொன்னார், இந்த அம்மா இப்படி சொன்னார். டாக்டருக்கு ஃபோன், டாக்டர் கால் வீக்கம் குறையிறதுக்கு சுடு தண்ணியில் காலை வைக்க சொன்னீங்க, நான் காலை வச்சுருக்கேன். வேலைக்காரம்மா என்னடான்னா அங்கேருந்து எங்கிட்ட வந்துட்டு ஜில் தண்ணியில் தான் வைக்கணுன்றாங்க. அப்போ டாக்டர் சொன்னாராம், இல்லையே எங்கள் வேலைக்காரம்மா ஹாட் வாட்டர் தானே சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே போகணும் காமெடி, எங்கே போனாலும் இருக்குது. ஃப்ளைட்டு, ஒரு பெரிய பத்திரிக்கை ஆஃபீஸு, அங்கே காமெடி. ஃபாரஸ்ட்
காடு ஃபுல்லாக நெருப்பு, எல்லோரும் போகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பத்திரிகை எடிட்டர் சொல்லியிருக்காரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட, இங்கே வா, எல்லோரும் தரை லெவலில் போகிறாங்க, நம்ம ஹெலிகாப்டர் இருக்குது, அது எடுத்துன்னு மேலே போய் மேலேருந்து எடு ஃபோட்டோ, நம்மளது தான் பெஸ்ட்டாக இருக்கணும். ஃபோட்டோ கேமராவை தூக்கின்னு ஓடுறாரு, வெளியில் அவங்க ஹெலிகாப்டர் இருக்குது, உள்ளே உட்காந்துக்கிறான். இவர் ஏறி உள்ளுக்குள்ளே உட்காந்துடல, கமான்னார், ஸ்டார்ட்டுன்னார். அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபாரஸ்ட்டு காட்டுக்கு மேலே போகுது, கிரங்கன்னு போயிட்டு இவரில் லெஃப்ட் கிச்சிக் கிரிச்சிக் கிரிச்சிக், ரைட் கிரிச்சிக், லோ, அவன் கீழே போனான், கிரிச்சிக் ஹை கிரிச்சிக், இவர் எத்தினே இருக்கார். அவனுக்கு ரொம்ப நாள் டவுட், இந்த ஃபோட்டோ எடுக்கிறார்ல பக்கத்தில் இருக்கிறவனு டவுட்டு, சார் நீங்கள் ஃபோட்டோகிராஃபரான்னு. அறிவில் அவனுக்கு கேமரா வச்சு இவ்வளோ எடுத்துன்னுக்கிற ஃபோட்டோவை ஃபோட்டோகிராஃபரான்னு கேட்குறேன். உன்னெல்லாம் எவன் பைலட் ஆக்கினான்? நான் பைலட் இல்லை சார், நான் பைலட் ஆர்த்து கற்றுக்கணும்னு உட்காந்தேன், நீங்கள் வந்து மேலே போ கீழே நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னு வச்சுருக்கிறேன். அதனால் யார் என்ன, யார் சீஃப் கெஸ்ட்டு, என்ன நடக்குது எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாழ்க்கையில் சீரியஸாக இருக்கும். என்னோடய ஃபேமிலியில், என் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிற க்ளோஸாக இருக்கிறவங்க 18 பேர் கடைசி 3 வருஷத்தில் இறந்துட்டாங்க. என் ஒய்ஃபு, பிரதர் இன்லா 7 நாள் அவுட் அடுத்தடுத்து. இந்த ஃபியூனரலுக்கு போகிறேன், ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு? செல்ஃபி எடுத்துக்கிறது எங்கள் கிரிமேஷன் கிரவுண்டில். அவங்கள்ட்ட நான் சொன்னேன், என்னென்ன இல்லை, நாங்கள் 20 வருஷமாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் நிகழ்ச்சி, நிறையா சிரிச்சிருக்கேன், உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும். நான் சொன்னேன், நான் ஒரு கிரிமேஷன் இருக்குது முடிச்சுட்டு வரேன். நான் போயிட்டு வந்து அவங்களுக்கு போஸ்ட் கொடுத்தேன். உடனே நிறைய பேர் நிறைய விதமாக பேசினாங்க, கேட்டாங்க இது எப்படி உன்னால் முடியும்னு. நான் சொன்னேன், கட்சி 100 நாள் ஒய்ஃபை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறேன், கேன்சர் கடைசி ஸ்டேஜ்ன்ட்டாங்க, அதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, டாக்டருங்களே கையை விட்டாங்க. இப்போது இவங்களுக்கு இனிமேல் என்னை எப்போ பார்ப்போன்னு தெரியாது ஃபோட்டோ. ஸோ இவங்களுக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தேன், அது வேறு இது வேறு. ஸோ நீங்கள் ஒரு பிரச்சனையை நினச்சிங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா எந்த வேலையும் பண்ண முடியாது. அவன் போயிட்டாங்க, எனக்கு இமோஷனலாக இருக்குது, தனியாக நான் போய் அழுவேன், அதெல்லாம் வேறு. பப்ளிக் முன்னாடி என் வேலை பீப்புள் சிரிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதனால் அப்பா, அம்மா, அண்ணா, ஒய்ஃப் 4 பேர் இறந்ததும் 4 மணி நேரத்துக்குள்ளே ஒன்று மைக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி ஆளுங்கள்கிட்ட, இல்லை கையில் கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறேன். லைஃப் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. பட் நான் அதை பெருமையாக எடுத்துக்கிறேன், ஏன்னா என் வேலை அதை நான் பண்ணி ஆகணும். இதுக்கு இப்போ இவங்களை பற்றி நினைக்கிறது கண்டிப்பாக நான் நினைப்பேன், அது தனியாக நினைப்பேன். பட் இதை நினச்சின்னே இருந்தேன்னா என்னால் உங்கள்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம கம்பார்ட்மெண்டலைஸ் ஒன்று இருக்குது, இது வேறு அது வேறுன்னு பார்க்கணும். இன்னொரு 5-10 மினிட்ஸில் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இப்படி கலாய்க்கிறது தான் லைஃப்னு ஆகிப்போச்சு. எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிறதுன்றது லைஃப் ஆகிப்போச்சு. இப்போது சில விஷயங்கள் சொல்கிறேன். எங்கள் குரூப்பில் நான் இப்போ கலாய்க்கிறேன் இல்லை, காலேஜ் டேஸில் என் குரூப்பில் பயங்கரமாக கலாய்க்கிற ஒருத்தர் தான், வெங்கடேஷன் பேர். எப்போ பார்த்தாலும் மாவா மச்சி, நான் என்ன சொல்கிறேன், ஈவினிங் படத்துக்கு போயிடலாம், மத்தியானம் மேட்ச் ஆகிட்டு போய் வேணும். அப்புறம் என்ன பண்ணுவோம், நேராக ஆஃபீஸில் போய் வாஷ் பேசினில் ரங்கோலி கோலம் துப்பிட்டு வருவோம். இவன் வந்து எல்லாரையும் கலாய்ப்பான். அந்த காலத்தில் உடுப்பி ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ், எல்லோரும் சாப்பிட்டுருந்தாங்க. இவன் என்ன பண்ணான், நேராக வாஷ் பேசின் போய் இவன் துப்பினதும் இட்லி தோசையெல்லாம் கீழே போட்டாங்க எல்லோரும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்டு லிவர்லாம் வெளில வந்துச்சு எல்லாருக்கும். கல்லாலேருந்து ஓனர் வந்தார், அறிவு இல்லை, மூஞ்சப்பார், சோறு தானே தின்றேன், இல்லை நீங்கள் நான் உப்புமா சாப்பிட்டேன். அவருக்கு இன்னும் எவ்வளோ பெரிய கஸ்டமர்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கான் உக்காந்துன்னு, எல்லாம் பெரிய இடத்துலேருந்து வந்தவங்க, அறிவு இல்லாமல் துப்புற ஹோட்டலில் வந்து ஷாரி ஷார் நேத்த சாரி 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் துப்பிருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் துப்பிக்கிறேன் சார். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் துப்பினியா? என்ன சொன்னாங்க? ஏன் இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினச்சியா? அவர் அப்படியே போகிறார் பேக்கில். இது ஒரு பக்கம். அப்புறம் கிரேசி மோகன் ஒரு சூப்பர், நிறைய செலிப்ரிட்டிஸ் தெரியும், இன்றைக்கி டைம் இல்லை, இல்லாட்டா அந்த ஜோக்கெல்லாம் சொல்லுவேன். கிரேசி மோகன் பிரமாதமான ஒரு ஜோக் சொல்லுவேன். ஈகோ. இப்போது பாட்டு பாடுற சீசன் இருக்குது, டிசம்பர் சீசன். பாட்டு பாடுறவர் பார்த்தா அங்கோஸ்லாம் போட்டு அப்படி இருப்பார் மைக்கு முன்னாடி. தம்புரா வாசிக்கிறவர் பார்த்தீங்கன்னா எது அவர் எது தம்புரானே தெரியாது, அப்படி இருப்பார். இப்போ கச்சேரி முடிகிற சமயத்துக்கு தம்புராவை அவர் பேக் பண்ணுறாரு. இந்த பாடுறவருக்கு அவரை கேவலப்படுத்தணும். ஸோ அவர் திரும்பி, கிட்டோ மணி 9 கூட ஆகலை, அதுக்குள்ளே தம்புராவை பேக் பண்ணுறேன். சாரிண்ணா, நான் இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் போகணும் மோட்டார் சைக்கிளில், அதனால் வீட்டில் ஒய்ஃப் வேறு இருப்பா, நான் அதான் கிளம்பணும் சீக்கிரம். 9 மணிக்கு ஆற்றுக்கு போய் என்ன பண்ணணும், ஆற்றுக்காரிக்கு முத்தம் கொடுக்கணுமாக்கும் அப்படின்னாரு. அதுக்கு இவன் கையை கட்டின்னு,
அண்ணா நீங்கள்லாம் பெரிய இடத்தை சேர்ந்தவா, இதுக்குன்னே வேற ஆள் வச்சிருப்பேள். நான் தான் எல்லாம் நானே பார்த்துக்கணும். இதெல்லாம் மைக்கிலேயே போகுது. ஈகோக்கு என்ன ஒரு செருப்படி. அதனால தான் சொல்கிறேன், ஹியூமரை விட்றாதீங்கன்றேன். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் டாம் அண்ட் ஜெரி, வடிவேலு, மிஸ்டர் பீன், லார்லன் ஹார்டி, ஏதாவது ஒன்று பாருங்கள். அதை டெய்லி ஹேபிட் ஆக்கிக்கோங்க. யோகா பண்ணுங்கள், மியூசிக் கேளுங்க, கிரிக்கெட் பாருங்கள். எல்லாமே ஒவ்வொரு மெடிசன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் சொல்கிற உண்மை. ஏன்னா உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஹியூமரை இன்ஜெக்ட் பண்ணினே இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை, தலைவலி கம்மி. இல்லாட்டா நீங்கள் டென்ஷனாகவே இருப்பீங்க. சின்ன வயசுலேயே எங்கள் ஏரியாவில் 2 வயசில் ஒரு பையன் கோலி விளையாடினான். ஒரு சாமியார் வந்து கேட்குறாரு, தம்பி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எப்படிப்பா போகணுன்னு. இது கூட தெரியாதா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேர் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, லெஃப்டாக திரும்பினீங்கன்னா அங்கே தான் ஹைட்டாக ஒரு கோபுரம் இருக்குது, அதுதான் கபாலி கோயில். உடனே அவர் சாமியார், தம்பி நீ அவசியம் நைட்டு கோயிலுக்கு வான்னு. என்னத்துக்கு சார்? நான் ஒரு லெக்சர் கொடுக்குறேன். என்ன லெக்சரு? சொர்க்கத்துக்கு போகும் வழி பற்றி சொல்கிறேன். ஏன் உனக்கு கோயிலுக்கே வழி தரல, நீ எங்கேயா சொர்க்கத்துக்கு வழி காட்ட போகிற? அதே மாதிரி பசங்க கலாய்க்கிறது, டைம் பார்க்குறது, டைம் என்னன்னு கேட்டோடனே இவன் என்ன பண்ணிக்கிறான், டைமா சார் அப்படின்னு உள்ள ஒருத்தரை கூப்பிட்டுறாரு, தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்குறாரு, டைம் என்னன்னு, உள்ளே வாங்கன்னு தண்ணி கொடுத்துருக்கான். சின்ன பையன் தண்ணி குடிச்சிட்டு மணி என்னப்பா அப்படின்னாரு. 1 நிமிஷம் சார்னு சொல்லிட்டு ட்ரம்மை போயாச்சு. வீட்டில் ட்ரம் இருக்குல்ல, டொம் 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 டொம்னு அடிக்கிறான். இவர் சிரிக்கிறார், தம்பி டைம் என்னடான்னு கேட்டால் போய் ட்ரம்மை போய் அடிக்கிற, பைத்தியமா? நான் பைத்தியம் இல்லை சார், எங்கள் வீட்டில் வாட்ச்லாம் கிடையாது. நடு ராத்திரி டைம் பார்க்கணுன்னா இந்த ட்ரம் எடுத்துன்னு போய் நடு ரோட்டில் டும் 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 டொம்னு அடிப்பேன். அக்கம் பக்கத்தில் இந்த எல்லாம் ஓடி வந்துட்டு போர்வையோடு வந்துட்டுல, அறிவு இல்லை, மணி 2:30 இப்போ போய் ட்ரம் அடிக்கிறேன். ஸோ சின்ன வயசுலேயே இது புகட்டணும், இந்த குறும்பு இருக்கணும். ட்ரெயினில் ஒருத்தர் போகிறாரு, பேப்பர் படிச்சுக்கிறாரு, அவர் நெத்தியில் சின்னதாக ஒரு சந்திரன் தெரியுது, சந்தனம். எதிரில் நம்ம பையன், மயிலாப்பூர் பையன், கலாய்க்கணும். அவன் பேப்பர் இப்படி எடுத்துகிட்டு, சார் நீங்கள் மலையாளி தானே? இல்லைடா அப்படி திருப்பி படிக்கிறார். திருப்பி பேப்பரை தட்டி, சார் நீங்கள் மலையாளி தானே? ஏய் இல்லைடா. திருப்பி பேப்பர் படிக்கிறார். திருப்பி பேப்பரை அவன் ஒதுக்கிட்டு, சார் பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் மலையாளி தானே? கடுப்பில் பேப்பரை கசக்கி தூக்கி போட்டு, ஆமாண்டா நான் மலையாளி தான் அப்படின்னு. பார்த்தா அப்படி தெரியலையே சார். இப்படி நம்ம சின்ன வயசில் நம்ம திட்டுறோம்ல, ஜோக் கட்டக்கூடாது, வளர்க்க விடுங்க. பெரிய ஸ்டாண்டப் காமெடியன் ஆகும், பெரிய ரைட்டர் ஆகும், பெரிய ஆக்டர் ஆகும், படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த சிரிப்பை தயவுசே விட்டுறாதீங்க. இந்த சிரிப்பு இல்லைன்னா இந்த ட்ராஜடிலாம் நான் தாண்டிருக்க முடியாது. ஸோ அதனால் டிசைட் பண்ணேன், ஸ்டாண்டப் காமெடி, ஜோக் எழுதுறது, இன்டர்வியூ பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போயே கற்றுக் கொடுக்கணும். ஸோ நான் போய் மினிஸ்டரை பார்க்க போகிறேன். இது ஒரு புது சப்ஜெக்ட் சார், ஹியூமர். பசங்க ஜாலியாக சிரிக்கணும். வாரத்துக்கு 2 ஹவர் 1 ஹவர் சிரித்து கற்றுக்கணும். எப்படி நியூஸை கிண்டலாக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். நிறைய பேரை எஜுகேட் பண்ண போகிறேன். ஸோ மறந்துடாதீங்க. கடைசியாக கலாய்க்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இப்போ சின்ன பையன் சொன்னேன், வயசானவங்களை பற்றியும் சொல்லணும். ஸோ அதுக்கு வரேன். இப்போது அது முடித்த உடனே, இன்றைக்கி டைம் இல்லை, ஒரு 3 பேர் யாருக்கா ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கை நீட்டுங்க, நான் கண்டிப்பாக மைக் நான் அனுப்புகிறேன். இதை முடிச்சுக்கிறேன் இந்த ஜோக்கோட. ராஜகோபாலாச்சாரின்றவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். அவருக்கு செம்ம ஹியூமர். எதுக்கு சொல்கிறேன், நம்மளை யாராவது அசிங்கப்படுத்தினா ஹியூமரில் எப்படி திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது இது எக்ஸாம்பிள். 1947 ஃபுல் பிரிட்டிஷ் கும்பல், வெள்ளக்கார கும்பல். அதில் ஒரு வெள்ளக்கார துரை ஒருத்தர் மைக்கில் சொல்கிறாரு, மிஸ்டர் ராஜகோபாலாச்சாரி, இஃப் ஐ கேன் டெல் யூ சம்திங், இஃப் யூ அப்சர்வ், இஃப் யூ லுக் அட் all the Americans look uniformly white. Look at all the blacks, they all uniformly look black. Look at the Chinese and Japanese, they all look uniformly yellowish in complexion. But only you dirty Indians, I find, some are fair, some are dark and some are tan. அப்படின்னு ஒன்று ஒரே கிளாப்ஸ் வெள்ளைக்காரன்ட்டேருந்து. இப்போ கோவம் வருது இல்லை, இந்தியாவை பற்றி சொல்லும்போது நம்ம கோவம் வருது இல்லை, ஹியூமரில் அடிக்கிறது எப்படின்றதுக்கு சொல்கிறேன். நேராக ராஜாஜி வர்றார் மைக்குக்கு. மிஸ்டர் லார்ட், let me give you an example. If you take the cases of horses are of different colors. White horses, brown horses, black horses. But if you take donkeys, all donkeys are of the same color.
ஸோ வி இண்டியன்ஸ் ஆர் வின்னிங் ஹார்சஸ். நாங்கள் வின்னிங் ஹார்சஸாக இல்லையாங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்தால் 75 இயர்ஸ் கழிச்சு திருப்பூர் ஹியூமர் கிளப்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் சிரிக்க பிறந்தவர்கள், சிறப்பாக பிறந்தவர்கள், சிறப்பாக வளர்ந்தவர்கள். உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் வேணும்னா அங்கே போங்க. ஏன்னா பேரே திருப்பூர், திருப்பு முனையே உங்களுக்கு அங்கே தான் வரும். ஸோ அங்கே இருக்கிற பாசிட்டிவிட்டியை பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க லைஃப்பில் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஃபைனலி வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ், இங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ், இந்த கிளப்பில் பொறுமையாக என்னை கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் யாராவது ஒருத்தர் உங்களை மட்டம் தட்டுவாங்க, உங்களுக்கு இது வராது. இது கோவிட் பீரியட்லலாம் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஹலோ குட் மார்னிங்லாம் கிடையாது. உள்ளே போன உடனே வந்துட்டா நாள் என்னது கோவிட் தான், இல்லை வரல பார்த்துக்கோ வந்துடும், இல்லை ஆல்ரெடி வந்துடுச்சு மறுபடியும் வருதான். அதனால் நீங்கள் போகும்போது நிம்மதியாக போயிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் கலகலப்பாக வச்சுருக்கணுன்னா ஈஸியஸ்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், போகிறோம் அவ்வளோ குஷியாகிடும். உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிபி ஏறினே இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது இப்போது யாராவது உங்கள்கிட்ட வந்து கேள்விப்பட்டியா அப்படின்னா உங்களை பயமுறுத்துறதுக்கு என்ன சொல்லணும், கேள்விப்பட்டேன்னு சொல்லுங்கள், சப்புன்னு ஆகிடும். நீங்கள் மட்டும் புருவத்தை உயர்த்தி என்னது நீங்கன்னா செத்தீங்க நீங்கள். ஏன்னா அவன் பயந்துட்டான், நீங்களும் பயப்படணும். என்கிட்ட வந்து தெரியுமா, தெரியும், என்ன தெரியும், தெரியாதுன்னு, தெரியும்னா இல்லை தெரியாதுன்றது தெரியும். அவன் என்ன சொல்ல வந்தாலும் மறந்துடுவான். சுனாமி வந்த பீரியடில் அப்படி தான், தெரியுமா தண்ணி வருதான் எங்கள் குழாயிலையான்னு, சுனாமி வருதான் என் தண்ணி, இல்லை வராது அங்கே யூட்டர்ன் போட்டிருக்காங்க திரும்பி போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கோ அதை கலாய்ச்சிருங்க. இப்போ நம்ம பயம்தான். இப்போ இங்கிலீஷ்காரன் பேய் படம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுங்க பேய் படம் பார்க்குறதுக்கு வித்தியாசம். இங்கிலீஷ்காரன் அவன் தியேட்டரில் உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருப்பான் கோட் சூட் போட்டுன்னு. தூரக்க ஒரு ஸ்க்ரீனில் ஒரு லைட் வரும், அந்த லைட் அப்படியே கிட்டக்க போச்சுன்னா முடி வச்சுன்னு ஒரு லேடி ஒரு சீட்டில் இருப்பாங்க, அந்த சேர் அப்படியே திரும்பும். அப்படி திரும்பின உடனே மண்டை ஓடு இருக்கும், முகமே இருக்காது. இவங்கெல்லாம் அப்படின்ட்டு பின்னால் போயிடுவாங்க. நம்ம ஊரில் பேய் படம் போய் பாருங்கள், ஒரு 2 பேரோட கட்சியில் உட்காந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தெரியல, எடுத்த உடனே கூகுள்லேருந்து கேமரா வரும், கெங் ஒரு வீட்டுக்கு ஒரு பங்களா உள்ளே வரும், ஒரு கதவு திறக்கும், அதுக்குள்ளே எங்கள் பேண்ட்லாம் டைட்டாக இப்படி உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்கட்டில் இல்லை கிரச்சக் கிரச்சக் ஒரு கால் மேலேருந்து ஒரு டம்ளர் இவன் உடனே மௌன டாய், ஏன்னா உள்ள பயம். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு உருவம் சிக்குன்னு இப்படி போகும், சோ 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 இங்கேருந்து, ஏன்னா பயம். ஸோ உங்களை பயமுறுத்துறதுக்கு நான் தொப்பை போட்டேன், என்கிட்ட வந்து நான் முடி கொட்டுறது போல இருக்கு என்கிட்ட, எல்லாத்துக்கும் சிரிக்கிறது, சொரணையே கிடையாது. நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் என் வேலையை பார்ப்பேன். ஒரு ஹோட்டலுக்கு போனாலோ எங்கே போனாலும் சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் ஒரு லேடி வந்தாங்க, ஜீரக தண்ணி குடிச்சிருந்தேன், வந்துட்டு ஜீரக தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. கரெக்ட் மேடம், அதான் குடிக்கிறேன். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்னாங்க, டெய்லி போயிட்டு வரது கஷ்டம் மேடம். இது மாதிரி யாராவது. அப்புறம் ஒரு லேடி வந்து மாஸ்க் போட்டுன்ட்டு ஹோட்டலில், பாஸ்கி என்ன தெரியுதான், நான் தெரில மேடம். இப்போ சுத்தமாக தெரில மேடம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்ன தெரியுதா, இல்லை தெரில சார், நான் 29C பஸ்ஸில் வருவீங்களே காலேஜுக்கு, அப்போ நான் தான் கண்டக்டர், ரஜினிகாந்த் தான் அவர், எனக்கு தெரிஞ்சுக்கணுமா அவர். இல்லை சார் தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வீஸில் இருக்கீங்களான்னு கேட்டேன். நான் நின்ட்டேன், நீங்கள் கண்டக்டர் ஆகிச்சே நின்று தானே இருந்தீங்க என்ன, அவர் ஓடினார். இந்த மாதிரி யார் வந்தாலும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கலராக டிஷர்ட் போட்டுன்னு அப்படி வந்து நின்னார், சூப்பராக இருக்கு சார் டிஷர்ட்டு, எங்கே வாங்கினீங்க, ஆன்லைனில் ஏதோ காமிச்சார், இங்கே வாங்கினேன். சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டேன், ஷ்ரிங்க் ஆகுமான்னு. அவரில் 10 தடவை போட்டேன், துளி கூட ஷ்ரிங்க் ஆகலைன்னு. நீங்கள் 10 தடவை போட்டிங்க, வாஷிங் மிஷினில் ஒரு தடவையாவது போட்டிங்களான்னு கேட்டேன். அப்புறம் ஒரு சூப்பர்வைசர் இருக்கார் ஹோட்டலில், சார் வடை இருக்கான்னா காது கிட்ட வந்து இல்லை இப்போ தான் ஆச்சு, மெதுவாக சொல்லுவார். ஒரு தடவை என்னாச்சு, இட்லி இருக்கான்னு கேட்டேன். இட்லி உங்களுக்கு தெரியல, சூடாக அந்த துணி போட்டு வச்சுருப்பாங்கல்ல, துணி போட்டு வச்சுருப்பாங்க, இந்த அடுத்த 7 எடுக்கணும்னு. இட்லி இருக்கான்னு கேட்டால் என் காது கிட்ட வந்துட்டு இன்னொரு 10 நிமிஷத்தில் எடுக்கிறாங்கன்னு. நீங்கள் என்ன டெட் பாடி மாதிரி சொல்கிறீங்கன்னு. அதனால் நான் வெளில போய் யோசிக்க வேணாம், இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துனே இருக்கும். ஆட்டோ ரிக்ஷா எது கேட்டாலும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, எது கேட்டாலும் எக்ஸ்ட்ரா. சார் எங்கே சார் போகணும், பக்கத்து தெருவில் விட்டுருங்க, 100 ரூபா கொடுத்துருங்க.
இல்லை சார் 1000 வச்சுங்க சார், 100 ரொம்ப கம்மி சார், 1000 வச்சுங்க. இப்படி எக்ஸ்ட்ரா கேட்குறத பற்றி ஒரு ஜோக்கு. துபாய் ஷேக் ஒருத்தருக்கு ஏர்போர்ட்டுக்கு போனோம். அவருக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, 2 ஹவர் டைம் டிராஃபிக். யாரோ சொல்லிட்டாங்க, நம்ம ஆட்டோ ரிக்ஷா இருக்குது, பிடிச்சிங்கன்னா 1 ஹவரில் போய் சேர்த்துருவோம் ஏர்போர்ட்டில். அப்படியா? ஷேக்கு லக்கேஜை வச்சுட்டு ஆட்டோவில் ஏறினவனால ரகட்ட டக்க டக்குன்னு 8 கியர் சர்ரு புருன்னு போகுது, சிக்னலில் பறகுது, ஃப்ளைஓவரில் பறகுது. ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறான், அவன் கால் உள்ள போய் அவனையும் தூக்கின்னு போயிடுச்சு. 15 நிமிஷம் அதில் போய் ஏர்போர்ட்டில் அப்படின்னு ஒன்று ஷேக் ஆடி போட்டார். ஷாக் ஆகி ஆட்டோ ரிக்ஷா டிரைவரை கட்டி பிடிச்சி பேக்கெட்லேருந்து $10,000 எடுத்து கொடுத்தார். மேலே 2 ரூபா கொடுங்க சார். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆட்டோ, பட் எல்லாரையும் கிண்டல் பண்ணணும், கிண்டலாக ஜாலியாக எடுத்துக்கணும். நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். இன்றைக்கி 18,500 ஷோ பண்ணிருக்கேன், ரேடியோ, டிவி, ஸ்டேஜ், யூடியூப்பில். அவ்வளோ பண்ணினாலும் எனக்கு ரஜினிகாந்த், தோனி, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒன்று தான். இப்போது தோனியை நீங்கள் எங்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலான்னா, கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோனி உள்ளுக்குள்ளே 20 ஓவருக்கு வந்தார்னா, 14வது ஓவர் வந்தார்னா இப்படி 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 டான்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னடா பரதநாட்டியம் ஆண்டுகிறார், எப்படா அடிக்க போகிறாருன்னு நினைப்பீங்க. அதே போலர் 20வது ஓவர் போடும்போது 5 6 போகும் கிரவுண்ட் அவுட்டு வெளில. இது எதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்றதை பற்றி கவலைப்படாதீங்க, டேலண்ட்டு கம்மின்றதை பற்றி கவலைப்படாதீங்க. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, என்னோடய கான்ஃபிடென்ஸ் தான் என்னுடைய பெஸ்ட்டு டேலண்ட். கட்சியில் டூ ஆர் டை நான் பண்ணி காட்டுறேன், அதை தைரியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சக்ஸஸ் ஆனதை பற்றி இங்கே பேச வரல. இன்றைக்கும் நான் ஃபோன் பண்ணி நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டான்னு தான் கேட்டுருக்கேன். எனக்கு ஈகோ வராது. ஸோ லைஃப்பில் எல்லோரும் ஈக்குவல், பட் எவ்ரி டே யூ ஹேவ் டு லாஃப். அதை விட்றாதீங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், உங்களை டிமாரலைஸ் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் பைக்கில் அப்படி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி காரில் கேங் 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 கேங், அதாவது சீட்லேயே ஹார்ன் இருக்கும், அதுலேயே உட்காந்துருப்பாங்க, கேங் கேங் அடிச்சுக்கினே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆகும், மாவானே அப்படின்னு திரும்புவீங்க. கூடாது. எருமாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி அப்படியே போங்க. சர்ன்னு உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு உங்களை ஒரு லுக் விட்டுட்டு சிக்னலில் போய் நிற்பான். நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் போய் நின்றுட்டு கார் கண்ணாடி தட்டிட்டு, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் செகண்டு சார். அந்த அந்த சொர்ணை இல்லா தன்மை தான் எனக்கு இருக்குது. எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. அவர் 15 படம் பண்ணிட்டேன், ஜோகேனை மாடலிங் பண்ணேன், கமெண்ட்ரி போகிறேன், இப்போ மோட்டிவேஷன் டாக்கு, சினிமா விமர்சனம் எல்லாம் பண்ணுவேன். அது அந்த நிமிஷத்தோடு மறந்துடுது. ஜாலியாக லைஃப்பில் இருக்கணும். ஸோ நாட் ஆல் தோஸ் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஹாப்பி, பட் ஹூ எவர் இஸ் ஹாப்பி இஸ் சக்ஸஸ்ஃபுல். உங்களுக்கு எதுவுமே வேணாம், டிசைட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும் டிசைட் பண்ணுங்கள். யூ டிசைட். உங்கள் மூட் என்னன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இன்னொருத்தர் டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபெயிலியருக்கு என்னை எடுத்துக்கோங்க, ஃபெயிலியரை தாண்டறதுக்கும் நீங்கள் என்ன எடுத்துங்க. என்னை விட 100 மடங்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகி நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்கே மேடையில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வாழ்க்கையில் இந்த ஆர்கனைசர்ஸ் பிரமாத ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டிவி மொபைல் ஃபோன் அடிக்ஷனில் நாராயணன் வந்து 4 நாளாக எனக்கு மிரட்டல் கால் கொடுத்துனே இருக்கார். மணி 10, இன்னும் 3 நாள், இன்னும் 2 நாள், ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸ் உங்களுக்கு வெயிட்டிங், உள்ளே போயிட்டீங்களா, இந்த மாதிரி அவர் சொல்லி ஆர்கனைசிங் அவ்வளோ பியூட்டிஃபுல். திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூரில் பண்ணுற ஆர்கனைசிங் வேறு லெவல். உங்களுக்கு டவுட்டே வேணாம், அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஃபைன். அதனால் எல்லாமே நடக்கும், என்ன வேணால் நடக்காதுன்னு நினைக்கிறேன். என் போலிங் வந்து 20 வயசில் போயிடுச்சு, இந்தியா ஆடுறச்சு. அந்த போலிங் 62வது வயசில் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அது வந்துடுச்சு. அந்த ஸ்க்ரீன் இருந்தால் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ எதுவும் நம்மளை விட்டு போகாது, எது வேணால் திரும்பி வரும். ஸோ லைஃப்பில் பாசிட்டிவாக இருங்க, எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவாக இருங்க. 2 விஷயத்தில் மட்டும் நெகட்டிவாகவே இருங்க. எதுன்னா கோவிட், ஹெச்ஐவி, அதில் மட்டும் நெகட்டிவாகவே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். கேள்வி யாராவது கேட்குறதா இருந்தால் ஒரு 3 பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சார் வணக்கம். அங்கிள் ஹவ் ஆர் யூ? ஆண்டி ஹூ ஆர் யூ? எஸ் கரெக்டுங்க சார். நான் ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூத்தாக இருக்கும்போது யூத் படத்தில் உங்களை பார்த்தேன். இப்பயே யூத்தாக தானே இருக்கீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்போ இந்த டைலாக் நாங்கள் வந்து பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த டைலாக் அடிக்கடி சொல்லுவோம். நாங்களே இப்போ ஆன்டி ஆகிட்டோம், ஆனால் நீங்கள் இன்னும் அப்படியே அங்கிளாகவே இருக்கீங்க. அதோட ரகசியம் என்னங்க சார்? நான் இந்த மாதிரி வதந்திகளை நம்புறதே கிடையாது சார். இல்லை, இட்ஸ் ட்ரூ. உங்களை மாதிரி என்ன ஒரு ஏற்றி விடுறதுக்கு ஒரு 100 பேர் இருக்கான். உங்களை மாதிரி வருமானு பின்னாடி போயிட்டு மொட்டை இது மூஞ்ச பேர் அப்படிம்பாங்க.
எனிவே உங்களோட காம்ப்ளிமெண்ட்டை ஜெனுவினாக நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் ஒன்று, நீங்கள் ஜாலியாக இருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்கள் எப்படி, நீங்கள் எப்பவுமே ஜாலியாக இருங்க. நீங்கள் ஜாலியாக தான் இருக்கீங்க, இன்னும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ சார். ஒரு நீங்கள் கடினமான சூழ்நிலையெல்லாம் எப்படி கடந்து வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க சார். ஆமாம், அது எனக்கு இன்னைக்கு ரொம்பவே அது எனக்கு வெரி அவசியமா ஹாப்பி, தேவைப்படுது. வெரி ஹாப்பி, சூப்பர். என்னன்னு கேட்டிங்கன்னாங்க சார், நான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா கூட நான் சோர்ந்து போயிடுவேன். ஒரு 2 நாள் 3 நாள் அதோட இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் கொடுத்த அட்வைஸ் எனக்கு லைஃப் லாங் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நன்றி. ஸோ ஹாப்பி. நான் ஏன் சொல்கிறேன், உங்களுக்கு 100 ஆயுசுன்னே வச்சுப்போம். இன்னும் 60 வருஷம் இருக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோ. அந்த 60 வருஷத்தில் உம்முன்னு இருக்கிறது, பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது, ஹீரோ வர்ஷிப் பண்ணுறது, இப்படி பண்ணினே இருந்தீங்கன்னா அந்த மீதி 60ல் 30 வேற யாருக்கோ கொடுக்குறீங்க. நீங்கள் தான் ஹீரோயின், நீங்கள் தான் பிஸ்தா அப்படின்னு நினச்சி நீங்கள் லைஃப் லீட் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் மிஸ்டர் பாஸ்கி. ஹாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் நைஸ் இது. வெல்கம் வெல்கம். ரியலி தேங்க்யூ. ஆக்சுவலாக நீங்கள் 64 வயசு ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொன்னீங்க. பட் நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே யூத் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறேன். எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன எப்படி? ஓகே, ஐ டெல் யூ. உட்காரு. சொல்லுங்கள் சார். 4 விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன். தேங்க் காட் அவர் கொடுத்தாரு லீடு. யோகா, மியூசிக், கிரிக்கெட், ஹியூமர் 4 இருக்குது. அதை பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு. யோகா இருக்குல்ல, யோகா பண்ணுறதுன்றது மூச்சை இழுத்து பிராணாயாமம் பண்ணுறது தான். நிறைய பேருக்கு அதோட வேல்யூ தெரில. எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா வாய்ஸ் ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கு காரணம் அசிடிட்டினால் வரும் பிரச்சனை வரும். அப்போ யோகா போனேன். யோகாவுடைய எஃபெக்ட் ஒரே வாரத்தில் க்யூர் ஆச்சு. ஏன் சொல்கிறேன், இப்போ என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு பிஸ்னஸில் லாஸு, நான் யோகா மூச்சு இழுத்து புஷ்டேன்னா எனக்கு கோடியாக வந்துடுமான்னு அந்த மாதிரி லூஸ் மாதிரி கேட்கக்கூடாது. நீங்கள் யோகா பண்ண ஆரம்பித்தோன்னா உங்கள் சிஸ்டம் பக்காவாயிடும். உங்களோட திங்கிங் எதுக்கெல்லாம் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் ஜாலியாக பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. அப்போது நம்பிக்கை இல்லைன்னா யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி, யோகாவுக்கு அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் பாருங்கள். மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். யோகா பண்ண அப்புறம் அந்த ப்ரீதிங் வந்து ஃபேஸ் அவ்வளோ கிளியர் ஆகிடும். உங்களுக்கு எனர்ஜி அவ்வளோ வரும். யூ வில் ஆல்வேஸ் லுக் யங். ஸோ நம்பர் 1 யோகா. உங்கள் மொபைல் ஃபோனுக்கு சார்ஜர் என்னவோ அதுதான் உங்களுக்கு யோகா. ஸோ விட்டுறாதீங்க. நான் கான்டாக்ட் நம்பர் கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆன்லைனில் கூட பண்ணுங்கள், பட் பண்ணுங்கள். நம்பர் 1. நம்பர் 2 சார், கிரிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்ச உடனே அப்படி குதிப்போம். விராட் கோலி நரம்பெல்லாம் பொச்சு ரட்சகன் நாகார்ஜுன் மாதிரி ஆயிடுவார் ஒரு பால் ஜெயிச்சா. அடுத்த மேட்ச் தோற்ற உடனே கம்பீர் மாதிரி உம்முன்னு ஆயிடுவீங்க. கம்பீர் வந்து மேட்ச் தோற்றா உம்முன்னு இருப்பார், ஜெயிச்சா இன்னும் சோகமாக இருப்பார். ஸோ இப்படி வெரி டல்லாருது வந்து ஒரு மாதம் 2 மாதம் அப்புறம் கிரிக்கெட் ரெகுலராக பார்க்க ஓஹோ வின்னிங் லூசிங் இதெல்லாம் நார்மலாக நடக்கிறதுன்னு நினச்சிக்கின்னு அப்படியே உங்கள் லைஃப் மாறும். நீங்கள் காமாக தோனி மாதிரி ஆகிடுவீங்க. ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் நடக்கும், ஒரு பர்த்டே நடக்கும், கலகலப்பாக இருப்பீங்க. அடுத்த நாள் ஒரு டெத்து, ஒரு ஆக்சிடெண்ட், எல்லாத்தையும் சரிசமமாக எடுத்துக்கலாம். கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா விக்ட்ரி லாஸ் அதை பார்த்தீங்கன்னா. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் பாட்டு இல்லை, லைன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். எம்ஜிஆர் பாட்டோட லைன்ஸ் பாருங்கள். உலகம் பிறந்தது எனக்காக, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். மார்னிங் பல் தேய்க்கிற சமயத்துக்கு இந்த பாட்டு உங்கள் மைண்டில் ஓடிச்சுன்னா அது வந்துனே இருக்கும், ஒரு ரிப்பீட். நாளைக்கு எந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இந்த பாட்டு, எம்ஜிஆர் சொல்லுவார், நான் கூட இருக்கேன் தைரியமாக போ, இந்த கான்ஃபிடென்ஸ் எம்ஜிஆர் பாட்டு கொடுக்கும். 4வது ஹியூமர். அதில் 2 விஷயம் சொல்கிறேன். எங்கள் தெருவில் ராஜா அண்ணாமலைபுரம் பிரமாதமான இடம். குஷ்புவோட ஆஃபீஸ் இருக்குது, ஏஆர் முருகதாஸ் ஆஃபீஸ், எல்லாம் வீடு இருக்குது. 15 மரம் இருக்குது. 2015 புயல் வந்தது. அதில் 14 மரம் கீழே வந்துச்சு ரோட்டில். ஒரே ஒரு மரம் வெயிட் பண்ணிச்சு, நான் எப்போ புது கார் வாங்குறேன்ட்டு. புது கார் வாங்கி வச்சேன், டொம்முன்னு ஒரு சவுண்டு. 2வது நாள் பக்கத்துல எல்லாம் ஓடி வராங்க, ஐயோ சார் உங்கள் கார் மேலே மரம் வந்துச்சு. அவங்களுக்கு என்ன குஷி, அவங்க காரில் விழ. சரி என்ன பண்ண முடியும், நான் ஷாக்கெல்லாம் ஆறுது, பழகி போச்சு. 18 டெத்து 3 வருஷத்தில், என்ன பண்ணுறது. கிரிமேஷன் போயிட்டு வரேன். வெட்டியாக இருந்தால் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ மரம் கார் மேலே ஊந்துச்சு, ஃபுல் மரம், காரே தெரில. அங்கேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் எல்லா டிவிலேருந்து வந்து, பாஸ்கி சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, என்ன நானாக தள்ளினேன் அப்படி ஆயிடுச்சு. ஒருத்தர் என்கிட்ட, சார் இந்த கார் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினீங்களான்னு. ஆக்சுவலாக கார் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கினேன் சார், பட் இப்போ காரே இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டு டயர் எதிர் வீட்டில் இருக்குது, டிக்கி பக்கத்து வீட்டில் இருக்குது, ஸ்டீரிங் வந்து மாடியில் இருக்குது. இல்லை அது கேட்கல,
உங்களுக்கு நீங்கள் செலிபிரிட்டி ஆச்சே, கார் பார்க் இல்லையான்னு. காரே பார்க்க மாதிரி தானே சார் இருக்குது, இப்போ வெறும் மரம் தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இது காருக்கு 2011 50வது வயசில் மியூசிக் காலேஜ் கிட்ட பைக்கில் போகிறேன். அடையார் சென்னையில் மியூசிக் காலேஜ் எதிரில் ப்ளே கிரவுண்ட். டேர்னிங்கில் போகும்போது மோட்டர் சைக்கிளில் அப்படியே தூங்கிட்டேன். பிளாட்ஃபார்மில் வண்டி இடித்து அப்படி போய் விழுந்து இந்த பக்கம் செவுத்தில் இப்படி போய் இடிச்சின்னு இந்த பக்கம் இவ்வளோ பெருசு, இங்கே கண்ணுங்கெல்லாம் பிளாக் ஆகி ரத்தம் கொட்டுது காது வழியாக. இப்போ ஒரு 4 பேர் தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இது டவுட்டுன்ட்டாங்க. காரணம் வெங்கடாஜலபதியால் தான் போயிடுச்சு. டாக்டர் ஒருத்தர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் டயத்துக்கு வந்தார், கிளாட்டை ரிமூவ் பண்ணார், எல்லாம் நடந்தது. இதில் என்ன நடந்த காமெடி சொல்கிறேன். ஆப்ரேஷன் நடந்துச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஸோ நான் படுத்துன்னு இருக்கேன், அன்கான்ஷியஸாக படுத்துன்னு இருந்தேன். 4 டாக்டர்ஸ் என்னை சுற்றி, என்னென்ன தெரியாது. மேலே 2 லைட்டு, ஒரு ஃபேன். டக்குன்னு கண்ணை முழிச்சேன், ஃபேன் சுற்றுது. மாஸ்க்கு போட்டு 4 பேர். நான் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். பார்த்தா டாக்டர் ஸ்ரீதர் என்னை காப்பாற்றினவரில், என்ன பாஸ்கி சுற்றுதான்னார். மேலே ஃபேன் சுற்றுதுன்னு கை குத்தார். நார்மலாக இருக்குப்பா உன் மூளை அப்படின்ட்டு. ஒன்றும் கவனப்படாத, உள்ள ஒன்றும் இல்லைன்னார். அது எனக்கு முதல்லையே தெரியும் சார். இதுக்கு எதுக்கு சார் சர்ஜரி பண்ணிங்க? அடுத்த நாள் எங்கள் சிஸ்டர் இன்லா, யார் ஆர்மி சீஃபோட ஒய்ஃபு, ஜென்ரல் பத்மநாபன் ஒய்ஃப் வராங்க. இவருக்கு நேற்றுக்கு தான் ஆப்ரேஷன் ஆகிருக்கு, இவர் எங்கேயாவது பின்னாடி கூடவே யாராக போகணுமா, இவர் பாத்ரூமுக்கெல்லாம் போனால் பின்னாடியே யாராக போகணுமான்னாங்க. நான் சொன்னேன், பாத்ரூம் எல்லாருமே பின்னாடி தானே போகணும். டாக்டர் ஊன்ட்டு இருக்கு, கண்ணாடிலாம் ஒஞ்சி போச்சு. யோ பாஸ்கி, நீ மனுஷனே இல்லையா? அதுக்கப்புறம் காமெடி, மியூசிக் காலேஜுக்கு எதிராக நான் விழுந்தேன். என்ன ஒரு 6 மாதத்துக்கு பத்திரிக்கை, ரேடியோ எல்லாத்துலேயும் பாஸ்கி கிரிட்டிக்கல், மியூசிக் காலேஜுக்கு எதிராக விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லினே இருந்தாங்க. பாஸ்கி எங்கே விழுந்தார்? மியூசிக் காலேஜ் எதிர. 6 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு அப்புறம் மியூசிக் காலேஜ் எங்கே? பாஸ்கி விழுந்தார்ல, அதுக்கு எதிர. நானே லேண்ட்மார்க் ஆகிட்டேன். ஸோ கிரிக்கெட், யோகா, மியூசிக், ஹியூமர் சார், இந்த நாளில் ஏதாவது ஒன்றுத்தில் இருங்க, வேறு லெவலில் இருக்கும் லைஃப். ஓகே, நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட்டு. வெட்டியாக இருந்தால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னீங்க இல்லையா? வெட்டியாக இருக்கிறவங்களுக்கு வெட்டியாக இருந்தானே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியும். உங்களுடைய காலை கொஞ்சம் அப்படியே வாட்ஸ்அப்பில் அடுத்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படின்னு நினச்சேன்னு. நீங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னால கிட்டாக இருந்ததுனால தான் கிட்னாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் காலை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க சார். அடுத்தது நான் டெய்லி கும்பிட்டுறேன் சார். நீங்கள் அடுத்து ரொம்ப யூத்தாக இருக்கிறதுக்கு 2 காரணம் நான் நினைக்கிறது. ஒரு கால் அப்படி இல்லைன்னா 8 கால் பூச்சி மாதிரி ஆகிடுவீங்க. இல்லை, உங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒன்று. 2வது க்ளீன் பால்டு வாட் எவர். ஏன் நீங்கள் ரொம்ப யூத்துன்னு சொல்கிறேன், இருக்கிறதுலே நீங்கள் தான் எங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம போய் ஒரு இளநீ வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, வழுக்கையாக வெட்டுன்னு தான் சொல்லுவோம், முத்துன்னு தான் வெட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ வழுக்கையாக இருக்கிறது தான் இலசானதுன்னு அர்த்தம். நல்ல வேலை நீங்கள் கேட்கலையா, டேஷ் மாதிரி சொல்கிறீங்க வேலைன்னு. ஓகே, தேங்க்யூ. லவ்லி. எனிபடி எல்ஸ்? யா ப்ளீஸ். யா சார், டைம் இருந்தால் சொல்லுங்கள். லெக் ஸ்பின்னரு பவுலிங் போட்டால் ரொம்ப ஈஸியாக விக்கெட் எடுக்கிறாங்க. எப்படி சார்? லெக் ஸ்பின்னரு புரியல. லெக் ஸ்பின்னர். லெக் ஸ்பின். யா. ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போட்டால் திணறாங்க, அவங்க ஈஸியாக அடிச்சிடுறாங்க. என்ன காரணம்? ஆக்சுவலாக என் பீரியடில் 5 டீம்ஸுக்கு ஒரு லெக் ஸ்பின் இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு டீமுக்கு 5 லெக் ஸ்பின் இருந்தது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, சின்ன கிரவுண்ட்ஸ், பாலை கிரிப் பண்ண முடியாது, ஏன்னா டியூ கையிலேருந்து வழுகுது, ப்ளஸ் பேட்ஸ் குவாலிட்டி டெரிஃபிக்கு, ப்ளஸ் க்ரௌட் ப்ரெஷர். ஸோ ரிஸ்ட்டை இப்படி வளைச்சு போடுறது தான் டஃபஸ்ட். ஒரு குழந்தைகிட்ட பாலை கொடுத்தா கூட இப்படி தான் போடும், எந்த குழந்தையும் இப்படி போடாது. ஸோ த டஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபேஸிங் அ பிக் ப்ராப்ளம் ஹியர் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால தான் மிஸ்ட்ரி ஸ்பின் வந்திருக்கு. யா, தேங்க்யூ. Anybody else? Can you wind up? Okay, right. Please. Yeah. Yes, sir. பிடிவாதம் ஜோக்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சார். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே போய் அட்மிட் ஆகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் பாஸ்கி சார். கடந்த 1 மணி நேரமாக நகைச்சுவை உலகின் முடிசூடா மன்னர் திரு பாஸ்கி அவருடைய நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பலத்த கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சி நிறைவாக நன்றி உரை. அடுத்த மாத நிகழ்வு
ஜூலை மாதம் 12ஆம் தேதி மிகச்சிறப்பாக பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிகச்சிறிய நன்றியுரை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான விழாவுக்கு பார்த்திங்கன்னா நன்றி சொல்லணும்னா ஒரு 3 குழுக்களுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல பார்த்திங்கன்னா அருளும் பொருளும் கொடுத்துருக்கிற இந்த ஸ்பான்சர்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி 2வது நன்றி, நீங்கள் மாதம் வந்து எங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு விழா சிறப்பாக நடக்கணுன்னா அதற்காக உழைக்கிற அத்துணை அருட்தொண்டர்கள் அன்பர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா அவங்க இந்த சேர் போடுறதுலேருந்து எல்லா வேலைகளும் செஞ்சு இந்த விழா சிறக்கிறதுக்கு, அதே மாதிரி உணவு பரிமாறுறது. போன தடவை கூட இந்த அன்பர் சொன்னார், ஆனால் இந்த உணவு போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லைன்னாங்க. உணவு ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் நன்றி, அதே மாதிரி அதை வழங்கக்கூடிய அருட்தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைய விழாவில் வானம்பாடி இசைக்குழு அற்புதமாக ஒரு மணி நேரம் அந்த மெல்லிசை வழங்கினாங்க நிகழ்ச்சி, அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இறைவணக்கம், குருவணக்கம், தவம் மற்றும் வரவேற்பினை நடத்திய நமது சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருள்நிதி முரளி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி தலைமை உரை நடத்திய அருள்நிதி பிருத்வி பாலன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி முன்னிலை வகித்த ஆண்டவர் ஏ ராமசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் உயர் திரு பிரம்மஞானி எஸ் பாலமுருகன் எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து எங்களை ஆக்கமும் ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற விரிவாக்க இயக்குனர் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய அண்ணா முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேல் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஒரு 1.25 மணி நேரம் நம்மளையெல்லாம் சிரிக்க வச்சு ஒரு அற்புதமான சிரிப்போம் சிந்திப்போங்கிற நிகழ்ச்சிக்கு வித்திட்டு அற்புதமாக பேசிய திரு பாஸ்கி அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு விழாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த விழா சிறக்கிறதுக்காக ஒத்துழைக்கிற அத்துணை நண்பர்களுக்கும், அந்த பத்திரிகை ஆகட்டும், அந்த பத்திரிகை நிருபர்களாகட்டும், அதே மாதிரி ப்ரெஸ்ஸு, அதே மாதிரி எங்களது ஒளி அமைப்பு லயம், அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லணுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாட்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இந்த விழாவை சிறக்கிறதுக்காக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்த விழாவுக்காக யாரெல்லாம் உழைத்தார்களோ அந்த அத்தனை பேர்த்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி தொகுப்புரை அற்புதமாக வழங்கிய நாராயணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கின்ற கோவை நகைச்சுவை சங்கத்திலேருந்து தனபால் அவர் செயலாளர் அவங்க வந்திருக்கிறாரு, அவரும் அவர் நண்பருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விழா நிகழ்ச்சியும் இருக்குங்க. கோவை நகைச்சுவை சங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருகிற 21ஆம் தேதி நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி டைரக்டர் சுந்தர்ராஜ் அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சங்கத்தினுடைய தலைவர் ராம்ராஜ் காட்டன் அண்ணா அவங்க தான் தலைமை பொறுப்பு இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அது வந்து பிருந்தாவன் ஆடிட்டோரியம் சின்னியம்பாளையத்தில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நகைச்சுவை சங்கத்திலும் அந்த விழாவிலும் கலந்துக்கிற மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை புரிந்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.